வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடையில் 97வது நிகழ்ச்சி இப்பொழுது தொடங்கவிருக்கின்றது. இன்றைய நிகழ்வில் ராமன் கதையில் தனியும் கம்பன் தமிழ் என்னும் பொருள்பட 2 படலங்களை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு பேச இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் எப்பொழுதும் போல் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்காக அம்மா ரமணி பாலசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் உரிமை பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள். இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கே தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்று தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். வணக்கம். நன்றி அம்மா. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி அவர்களை வருக வருக என்று வரவேற்று, இந்த நிகழ்ச்சியை தலைமை பொறுப்பு ஏற்று சிறப்புரையாற்றுவதற்காக வந்திருக்கின்ற ஐயா கேஜிஆர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் கடிமன படலம் பற்றி பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்ற பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களையும், பரசுராம படலத்தை பற்றி பேசுவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற நெல்லை தீபன் அவர்களையும், இந்த இருவரின் பேச்சுக்களையும் கேட்டு தன்னுடைய சிறப்பான கருத்துரையை வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்கும் பொன் வேல்மயில் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, இந்த நிகழ்ச்சியில் தொழில்நுட்பத்தை திறம்பட கையாண்டு கொண்டிருக்கும் ஆர்சி குமரன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, மற்றும் சான்றோர் பெருமக்களான அமுதபாண்டியன் ஐயா அவர்களையும், பாஸ்கர் அபுதாபியில் இருந்து இணைந்திருக்கின்றார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். டாக்டர் கமலா நேரு அவர்களையும், குணவேந்தன் அவர்களையும், வி கே சரஸ்வதி அம்மாள் அவர்களையும், கூமாப்பா கபிலன் அவர்களையும், ஐயா ராஜா ராமலிங்கம் அவர்களையும் வரவேற்கின்றேன். லண்டனிலிருந்து இணைந்திருக்கின்ற சிவரஞ்சனி கிருத்திகரன் அவர்களையும், வைவோ V2312 என்னும் இணைப்பில் இணைந்திருக்கின்ற சான்றோரையும், அசோக் அவர்களையும், கவித்தேனி வசந்தகுமார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, சீனி ரவிபாரதி மற்றும் கேலக்ஸி M02S இணைந்திருக்கும் சான்றோரையும் வருக வருக என்று வரவேற்று, அடுத்த நிகழ்ச்சிக்கு நாம் செல்லவிருக்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியிலே வெள்ளி இலக்கிய மேடையை புகழ்ந்து கவிஞர் கூமாப்பா அவர்கள் எழுதிய பாடல் வரிகளுக்கு
ஹைதராபாத் ரவிசங்கர் அவர்கள் இசையும் குரலும் கொடுத்து இந்த அரங்கத்தை மகிழ்விக்க வருகின்றார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்று அந்த பாடலை பாடும்படி ஒலிபரப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடை வாழ்த்து பாடல். இந்த பாடலை எழுதியவர் எங்கள் அன்பு திரு மாப்பா கபிலன் அவர்கள். இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது ஹைதராபாத்திலிருந்து ரவிசங்கர். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம், நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம். துள்ளி ஓடு புள்ளி மானாய் நாளும் ஆடுவோம், நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம். துள்ளி ஓடு புள்ளி மானாய் நாளும் ஆடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். வள்ளுவனின் குறளமுதை விரும்பி சொல்லுவோம், தெள்ளு தமிழ் காப்பியத்தை திரும்பச் சொல்லுவோம். வள்ளுவனின் குறளமுதை விரும்பி சொல்லுவோம், தெள்ளு தமிழ் காப்பியத்தை திரும்பச் சொல்லுவோம். வெல்லும் தமிழை உலகின் காதில் கொண்டு செல்லுவோம், வெல்லும் தமிழை உலகின் காதில் கொண்டு செல்லுவோம். நல்ல தமிழ் வாடும் என உறக்க சொல்லுவோம், நல்ல தமிழ் வாடும் என உறக்க சொல்லுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய வேளையிலே நின்று பாடுவோம். கம்பநாடன் சொல்லாடலை கேட்டு ரசிப்போம், கண்ணதாசன் பாடல்களின் தேனை சுவைப்போம். கம்பநாடன் சொல்லாடலை கேட்டு ரசிப்போம், கண்ணதாசன் பாடல்களின் தேனை சுவைப்போம். வெள்ளி மாலை தமிழ் அமுதை ஊடு கழிப்போம், வெள்ளி மாலை தமிழ் அமுதை ஊடு கழிப்போம். முல்லை மலர் தமிழ் கடலில் ஒத்து குளிப்போம், முல்லை மலர் தமிழ் கடலில் ஒத்து குளிப்போம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி சிறப்புரையாற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கும் ஐயா கேஜிஆர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள். இவர் படித்தது என்னவோ வேதியியல், ஆனால் இன்றைக்கு தமிழை பகுப்பாய்வு செய்து கொண்டிருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். இவர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் துணை மேலாளராக இருந்து ஓய்வு பெற்ற போதிலும் இன்றைக்கு தமிழில் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். 400-500 பட்டிமன்றங்களை இவர் கலந்து கொண்டிருக்கின்றார். தொலைக்காட்சி பட்டிமன்றங்களிலும் சரி, சென்னை கம்பன் கழகம் பட்டிமன்றத்திலும் இவர் கலந்து கொண்டிருக்கின்றார். கண்ணதாசன் குறித்து பல தனி சொற்பொழிவுகளை நிகழ்த்துள்ளார். இவர் எழுதிய நூல்களாக மின்னலில் விளக்கேற்றி கவிதை தொகுப்பு நூல், நட்சத்திர தோரணங்கள் ஐக்கிய நூல், குரலும் மனசு சிறுகதை, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் கட்டுரை நூல் மற்றும் காலந்தோறும் கண்ணதாசன் என்னும் கட்டுரை நூல் போன்ற நூல்களை எழுதியிருக்கின்றார். இவர் பல சிற்றிதழ்களிலும் இவருடைய கவிதைகளும் கட்டுரைகளும் வந்திருக்கின்றன. அவற்றை முல்லைச்சரம், கவிதை உறவு, புதிய தென்றல் போன்ற இதழ்களெல்லாம் பதிப்பித்திருக்கின்றன. கேஜிஆர் அவர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கின்றன என்பதை கூறிக்கொண்டு
ஐயா கேஜிஆர் அவர்களை அன்போடு தலைமை உரையாற்ற வரும்படி அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி. வெள்ளி இலக்கிய மேடையின் 97வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய வழக்கம் போல் இனிமையாக பாடியிருக்கின்ற கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நெறியாள்கையை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வருபவர். எந்த இலக்கிய அமைப்பாக இருந்தாலும் கூப்பிடுங்கள் பொதிகை செல்வராஜை என்று சொல்கின்ற வகையில் எல்லா இணையத்திலேயும் சென்று நெறியாளுகையாக இருந்தாலும், சொற்பொழிவாக இருந்தாலும், கவிதையாக இருந்தாலும் தன்னுடைய பணியை செவ்வனவே நிறைவேற்றுகின்ற பொதிகை செல்வராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள இருக்கின்றேன். இங்கே கருத்துரை ஆற்றுவதற்கு வருகை தந்திருப்பவர் பொன்வேலுமயில் அவர்கள். பொன்வேலுமயில் கம்பனிலே ஊறியவர் என்கின்ற காரணத்தினால் அவரை இந்த நிகழ்ச்சிக்கு கருத்துரை தருமாறு நாங்கள் அழைத்தோம். அவரும் ஒப்புக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கம் போல தொழில்நுட்பத்தை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற இலக்கிய ஆர்வலர் R.C. குமரன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் முடிந்த பிறகு சில நிகழ்ச்சிகளை நடத்திவிட்டு தாயுமானவரை பற்றி, உப்பரை பற்றி, வள்ளலாரை பற்றி, பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி, பாரதியினுடைய பாடல்களை பற்றியெல்லாம் பேசிவிட்டு இப்பொழுது கம்பராமாயணத்துக்குள்ளே வெள்ளி இலக்கிய மேடை வந்து கொண்டிருக்கின்றது. இந்த கம்பராமாயணத்தை 12,000 பாடல்களையும் கொண்டு வந்து அதற்கு விளக்கம் சொல்வது என்பது நீண்ட ஆண்டுகளாக ஆகும் என்கின்ற காரணத்தினால் நானும் நண்பர் நெல்லை தீபனும் சேர்ந்து ஒரு முறையை கையாளலாம் என்று முடிவெடுத்தோம். அது என்னவென்று சொன்னால், முக்கியமான படலங்களை மட்டும் பேசுவது, இடையே இருக்கின்ற பகுதிகளை உரைநடையாக சொல்லிவிட்டு போவது என்று இந்த முறையை கையாண்டோம் என்று சொன்னால், ஒவ்வொரு காண்டத்திலே இருந்தும் 2 அல்லது 3 படலங்களை பேசினால் போதும் என்று முடிவெடுத்து அந்த வகையிலே தான் ஏற்கனவே தாடகை வதை படலத்தையும், அகலிகை படலத்தையும், கார்முக படலத்தையும் பேசிவிட்ட காரணத்தினால் அதற்கு பிறகு இருக்கின்ற சில படலங்களை எல்லாம் தாண்டி கடிமன படலத்தையும் பரசுராமர் படலத்தையும் பேசுவதற்காக நெல்லை தீபன் அவர்களையும் பானுமதி அம்மையார் அவர்களையும் நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அவர்கள் ஒப்புக்கொண்டார். நண்பர்களே, வையாபுரி பிள்ளை அவர்கள் கம்பன் காவியம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதிலே கம்பனுடைய பதிப்புகள் எப்படியெல்லாம் வந்திருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார். சிலப்பதிகாரத்தை பற்றி பேசுகின்ற பொழுது கூட சிலப்பதிகார பதிப்புகள் எப்படியெல்லாம் வந்தன என்பதை நாம் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே கம்பனுடைய பதிப்புகள், நூல் பதிப்பு எப்படியெல்லாம் வந்தன என்பதற்கு அவர் சொல்லுகிறார். முதலிலே மூலப்பதிப்பு வந்திருக்கிறது. மூலப்பதிப்பை யார் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் திரு வெங்கடாச்சலம் அவர்கள் 1940க்கு பிறகு அவர் கொண்டு வந்திருக்கிறார். அடுத்தது சுத்து பதிப்பு என்று வந்திருக்கிறது. திருவேங்கடாச்சலம் அவர்களே 14 பிரதிகளை பார்த்துதான் அந்த பதிப்பை உருவாக்கி இருக்கிறார். அது சுத்த பதிப்பு என்று சொன்னால் மேலும் அதில் இருக்கின்ற சில தவறுகளை எல்லாம் நிவர்த்தி செய்துவிட்டு ஒரு நல்ல பதிப்பாக கொண்டு வர வேண்டும் என்பதற்கு சுத்தி பதிப்பு என்று சொல்லியிருக்கிறார். கம்பராமாயணத்தை பொறுத்தவரையிலே ஆங்காங்கே சில இடைச்செருகல்கள் இருக்கின்றன என்பதும், ஒரு பாடலிலேயே ஓரிரு வார்த்தைகள் மாறி வருகின்றன என்பதையும் ஆன்றோர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள தாழிரும் சடைகள் தாங்கி தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி
புண்ணிய தீர்த்தமாடி 7 ஆண்டுகள் வா என்று இயம்பினன் அரசன் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆசுபா மாணிக்கனார் என்ன சொல்கிறார் என்றால், இயம்பினன் அரசன் என்பதை விட ஏவினன் அரசன் என்று சில இடங்களிலே இருக்கின்றது. ஏவினன் அரசன் என்பதுதான் சரியான சொல். அரசன் என்று சொன்னாலே ஏவுதல் தான் வர வேண்டும் என்று அங்கே ஒரு திருத்தத்தை அவர் வைக்கிறார். இப்படி பல செய்திகள் கம்பராமாயணத்தை பற்றி வருகின்றன. அதிலே இருக்கின்ற தவறுகள் என்று இவர்கள் நினைப்பதையெல்லாம் திருத்தி ஒரு சுத்த பதிப்பாக கொண்டு வந்திருக்கிறார். அடுத்து சுருக்க பதிப்பாக கொண்டு வந்திருக்கிறார். சுருக்க பதிப்பு என்று சொன்னால் சில பாடல்களை குறைத்துவிட்டு, உதாரணத்துக்கு பாலகாண்டத்திலே 1405 பாடல்கள் இருந்தன என்று சொன்னால் 1171 பாடல்களைத்தான் நம்முடைய வாவேசையரை பதிப்பித்திருக்கின்றார். இதை சுருக்க பதிப்பு என்று சொல்கிறார். இன்னொரு பதிப்பு சில பேரால் பாராட்டப்பட்டு சில பேரால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு பதிப்பு உண்டு என்று சொன்னால் தெரிவு திருத்த பதிப்பு. டிகேசி அவர்கள் கொண்டு வந்த பதிப்பு. அதிலே அவர் என்ன சொல்கின்றார், இந்த பாடல்களெல்லாம் கம்பனுடைய பாடல்கள் அல்ல, இதையெல்லாம் நான் தட்டி பார்த்தேன் என்று சொன்னால் இது கம்பன் பாடலாக எனக்கு தெரியவில்லை. எனக்கு எது கம்பன் பாடல் எது கம்பன் பாடல் இல்லை என்று நன்றாக தெரியும் என்று சொல்லிவிட்டு பல பாடல்களை எல்லாம் அவர் தவிர்த்து விட்டு கொண்டு வந்திருக்கிறார். அவர் பாலகாண்டத்திற்கு, அயோத்தியா காண்டத்திற்கு, ஆரண்ய காண்டத்திற்கு இப்படி வெளியிட்டிருக்கின்றார். இதற்கு தெரிவு திருத்த பதிப்பு என்று பெயர். இன்னொரு பதிப்பு உரை இடையிட்ட பதிப்பு. இந்த உரை இடையிட்ட பதிப்பு என்பது வெள்ளக்கால் சுப்பிரமணியம் பிள்ளை அவர்கள் கொண்டு வந்தது. ஆனந்த விகடனிலே பி ஸ்ரீ ஆச்சாரியா என்பவர் எழுதியது. இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், ஒரு படலத்திலே இருக்கின்ற முக்கியமான பாடல்களை எல்லாம் எடுத்து உரை எழுதியிருக்கிறார்கள். இடையிலே அந்த கதை தொடர்பு அறாமல் இருப்பதற்காக இந்த உரைநடையை அவர்களுடைய பாணியிலே அதை எழுதியிருக்கின்றார். அதே பாணியைத்தான் வெள்ளி இலக்கிய மேடையும் இப்பொழுது தொடர்ந்து பின்பற்றி கொண்டு வருகின்றார். அதற்காகத்தான் இந்த செய்தியை நான் சொன்னேன். எப்படி படலங்களிலே இருக்கின்ற முக்கியமான பாடல்களை எல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு இடையிலே இருக்கின்ற கதைகளை எல்லாம் உரைநடையிலே வெள்ளக்கால் சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் எழுதினாரோ, பி ஸ்ரீ ஆச்சாரியா அவர்கள் ஆனந்த விகடனில் எழுதினாரோ, அது மாதிரி ஒரு முறையிலேதான் இங்கே கம்பராமாயணத்தை தொடர்ந்து நடத்தலாம் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். ஆகவே கார்முக படலம் முடிந்த பிறகு அங்கே எழுச்சி படலம் வருகின்றது, சந்திரசைல படலம் இருக்கின்றது, வரைக்காட்சிகள் இருக்கின்றன, பூக்கொய் படலம் இருக்கின்றது, உண்டாட்டு படலம் இருக்கின்றது, உலாவியர் படலம் இருக்கின்றது, இப்படி கோலங்கான் படலங்கள் இருக்கின்றன. இப்படி பல படலங்களை தாண்டித்தான் கடிமண படலத்துக்கு நாம் வர இருக்கின்றோம். இவை அத்தனையுமே என்ன சொல்கின்றன என்று சொன்னால், தசரதனுக்கு ஜனகர் ஓலை அனுப்புகிறார். ஓலை அனுப்பியதும் தசரதன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து புறப்படுகின்றார். தலைமகன் சிலை தொழில் செவியுற சார்தலும். தலைமகன்னா ராமன், சிலை தொழில்னா அவனுடைய வில்லினுடைய ஆற்றல் அவருடைய காதிலே விழுந்ததும் நிலைமுக வளையங்கள் நிமிர்ந்து நீங்கிட, அந்த தோளிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த வளையங்கள் எல்லாம் நிமிர்ந்து விட்டனவாம். நிமிர்ந்து நீங்கிட மலை என வளர்ந்தன வைரத்தோள்களே என்று அந்த எழுச்சி படலத்திலே தசரனுடைய பூரிப்பை பதிவு செய்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட எழுச்சி படலம். இதற்கு அடுத்து வருகின்ற பொழுது அந்த மலைப்படலம், அந்த மலைப்படலத்தில் சைந்திரமலை படலத்தில் ஒரு அருமையான பாடலை கம்பன் வைத்திருப்பான். ஒரு அழகான கருத்தையும் வைத்திருப்பான், அருமையான பாடலையும் அதை வைத்திருப்பான். அங்கே தேர் ஓடுகின்றன. தேர் ஓடுகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற கருங்கல்லின் மீது அந்த தேர்கள் உராய்ந்து உராய்ந்து
அந்த கருங்கள் எல்லாம் பொன்னிறமாக மாறிவிட்டன என்று கம்பன் சொல்கிறான். இதற்கு அவன் என்ன ஒரு ஓமையை சொல்கிறான் என்று சொன்னால், பெரியவர்களோடு சேர்கின்ற சிறியவர்கள் அவர்களுடைய சிறுமையெல்லாம் தீர்ந்து போகின்ற மாதிரி இந்த கருங்கல்லிலே இருக்கக்கூடிய அந்த கருப்பு நீங்கி அந்த பொன்னினுடைய நிறம் அது பெற்று விடுகிறது என்று ஒரு அழகான உவமையை அந்த இடத்திலே சொல்லுவான். திருண்ட மேலவர் சிறியவர் சேர்ந்திடின் சேர்ந்த என்ன ஆகும்? மருண்ட புன்மையர் மாற்றுவர். மருண்ட புன்மையை மாற்றிடுவாங்க. இது வழக்கம். உருண்ட வாய்தரும் உருள் தேர் உரைத்திட உரைத்திட ஓடி இருண்ட கல்மேல் தன்னிறம் ஆக்கிய ரதமே. இந்த பாட்டுல உராய்ந்திட உராய்ந்திட ஓடி என்று சொல்வதற்கு பதிலாக உரைத்திட உரைத்திட ஓடி என்று கம்பன் சொல்வதிலே ஒரு நயத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உரைத்திட உரைத்திட என்று சொன்னால் பெரியவர்கள் மேலவர்கள் சிறியவர்களுக்கு உரைத்திட உரைத்திட அவர்கள் பொன்னாக மாறிவிடுவார்கள் என்ற பொருளும் இதற்குள்ளே இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இப்படி ஒவ்வொரு படலத்திலேயும் அழகழகான பாடல்கள் இருக்கின்றன. வானலம் கண்களாட பவளவாய் முருவலாட பீனவென் தனத்திலிட்ட பெரும் மலை முத்துக்களாட தேன் முரன்று அழகத்து ஆட திருமணி குழைகள் ஆட வானவர் மகளிராடும் வாசம் நாரும் ஊசல் கண்டார் என்று ஒரு பாட்டு. உலாவியர் படலத்திலேதான் நாமெல்லாம் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்ற தோள் கண்டார் தோலே கண்டார், தொடுகடல் கமலத்தண்ட தாள் கண்டார் தாளே கண்டார் என்கின்ற பாட்டெல்லாம் உலாவியர் படலத்திலே தான் வருகின்றன. இந்த உலாவியர் படலத்திலே தான் இன்னொரு காட்சி கூட உண்டு. பள்ளத்தை நோக்கி நீர் ஓடுகின்ற மாதிரி பெண்களுடைய உள்ளமெல்லாம் ராமனை தேடி ஓடுகின்றன. அதை பிடித்து வருவதற்காக அவர்கள் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு காதல் காட்சிகள் எல்லாம் அந்த படலத்திலே இருக்கின்றன. இப்படி நிறைய சிறப்பான பாடல்கள் உரிய படலங்களாக இருந்தாலும் கூட இந்த படலங்களை எல்லாம் தாண்டி கடிமன படலத்தையும் பரசுராம படலத்தையும் நாம் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இவையெல்லாம் ஒரு நிகழ்ச்சிகள். உண்டாட்டு படலமாக இருந்தாலும் உலாவியர் படலமாக இருந்தாலும் அதிலே பெரிய கதை என்று நாம் பார்க்க முடியவில்லை. தசரனுடைய பாடை புறப்பட்டு வருகிறது. எழுச்சி படலத்திலே இருந்து எதிர்கொள் படலம் வரையிலே ஒரு இனிமையான பாடல்கள். அதிலே ஒன்றும் இது ஐயமே கிடையாது. இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் தாண்டி நாம் கடிமன படலத்துக்கு வருகின்றோம். கடிமன படலத்தை பற்றி பேசுவதற்கு பானுமதி அம்மையார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். சூரிய தொலைக்காட்சியிலே அவர்கள் கம்பராமாயணம் பேசியதை நான் கேட்டிருக்கிறேன். மிக தெளிவாக தான் நினைத்த கருத்தை மிக அருமையாக சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர். எனக்கு தெரிந்து அவர்கள் தேவையில்லாத சொற்கள் எதையும் பயன்படுத்தியதே இல்லை. மிக தெளிவான சொற்களை வைத்துக் கொண்டு அவர்களுடைய சிந்தனையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஆற்றல் அவர்களிடத்திலே இருக்கிறது. சிலப்பதிகாரத்திலே கூட நாம் பார்த்திருக்கின்றோம். ஏதாவது ஒரு கருத்துரை சொல்ல சொன்னால் அவர்களுடைய கருத்தையும் சேர்த்து அவர்கள் சொல்லியிருப்பார்கள். ஆனால் கடிமன படலத்திலே அதற்குரிய வாய்ப்பு இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அது ஒரு திருமண நிகழ்ச்சி, அவ்வளவுதான். அந்த திருமண நிகழ்ச்சியிலே கருத்து சொல்வதற்கு பெரிதாக ஒன்றும் இருக்க வாய்ப்பில்லை என்றாலும் கூட அவர்கள் மிக சிறப்பாக அந்த படலத்தை இங்கே எடுத்து பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். அதே போல நெல்லை தீபன் அவர்கள் பரசுராம படலத்தை எடுத்து பேச இருக்கின்றார். நெல்லை தீபனுக்கு கம்பராமாயணத்தின் மீது அதிகமான நாட்டம் உண்டு. கம்பனை பற்றி அவர் அடிக்கடி பேசிக்கொண்டே இருக்கின்றவர். ஆகவே அவரும் ஒரு சிறப்பான உரையை இங்கே தர இருக்கிறார் என்று சொல்லி முதலில் பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் கதையின் அமைப்புப்படி கடிமன படலம் தான் முதலிலே வருகின்றது. நன்றி ஐயா. சிறப்பான உரை நிகழ்த்திய தங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக கடிமன படலத்தை பற்றி பேசுவதற்காக அம்மா பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களை அழைப்பதற்கு முன்பு அவரை பற்றிய ஒரு சில குறிப்புகள். 31 ஆண்டுகள் அரசு பணியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்.
சிறப்பான கவிஞர், பேச்சாளர், எழுத்தாளர், திரை இசை பாடல்களின் பகுப்பாசிரியர் என்று பல நிறங்களை தன்னோடு அணைத்துக் கொண்டுள்ளார். வண்ணமயில் என்னும் இதழில் ஓராண்டு ஆசிரியராக இருந்து நடத்தி வந்தவர். வானவில்லில் ஊஞ்சல் கட்டி என்னும் கவிதை நூலுக்கு சொந்தக்காரர். அத்திப்பூ, வளர்ச்சி பாதை, சினிசாரல் போன்ற இதழ்களில் இவருடைய கட்டுரைகள், படைப்புகள் வெளிவந்திருக்கின்றன. ஷியாம் தொலைக்காட்சியில் கிட்டத்தட்ட 150 நிகழ்ச்சிகளை இவர் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கின்றார். முத்தமிழ் சுவைக்கலாம் என்னும் தலைப்பில் வலை ஒளி தளம் அமைத்து 230 நிகழ்ச்சிகள் இதுவரை நடத்தி இருக்கின்றார். இன்னும் நடத்துவதற்கு தன்னை தயார் செய்து கொண்டிருக்கின்றார். தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி, நெதர்லாந்து சூரிய தொலைக்காட்சி மற்றும் இணையதளத்தில் பல இலக்கிய நிகழ்ச்சிகள், கிட்டத்தட்ட 50-60 நிகழ்ச்சிகளில் அம்மா அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட திறம் வாய்ந்தவர்களை இன்றைக்கு கடிமண படலத்தை பற்றி பேசுவதற்காக அழைக்கின்றேன். கடிமண படலத்தில் கிட்டத்தட்ட 22 பாடல்கள் இருக்கின்றன. அம்மா அவர்கள் எத்தனை பாடல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள போகிறார்கள் என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றோம். வாருங்கள் அம்மா, தாங்களுடைய கருத்துரையை தாருங்கள். வெள்ளி இலக்கிய மேடை நிகழ்வு எண் 97வது நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் கேஜிஆர் ஐயா அவர்களையும், நெறியாளுகை செய்து கொண்டிருக்கும் ஆர்சி குமரன் புதிகை தென்றலார் அவர்களையும், நமது தொழில்நுட்பம் செய்து கொண்டிருக்கும் மேன்மை செய்து கொண்டிருக்கும் ஆர்சி குமரன் ஐயா அவர்களையும், என்னுடன் கம்பராமாயணத்தை குறித்து பரசுராம படலத்தை பேச உள்ள நெல்லை தீபன் ஐயா அவர்களையும், நாங்கள் எழுதும் தேர்வுத்தாளை திருத்த வந்துள்ள பொன்வேலுமயில் ஐயா அவர்களையும் மற்றும் இந்த பல்வேறு ஊடகங்கள் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் நேர்பெருமக்களுக்கும், இந்த அவையை அலங்கரித்துக் கொண்டும் சான்றோர் பெருமக்களுக்கும் பானுமதி கிருஷ்ணகுமாரன் அன்பு வணக்கம். நம்ம இந்த ஏற்கனவே மிதலை படத்துல வில் உடைத்த படலம் வரைக்கும் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? நீலமாலை சீதை கிட்ட சொல்ற வரைக்கும் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் நீலமாலையினோட நிலைமை அவ என்ன, அதுக்கப்புறம் நிறைய படலங்கள் வந்தாலும் அது சுவையான செய்திகளை என்னால் விட்டுவிட முடியவில்லை. கடிமணம் எல்லாம் படலம் ஒரு மாதிரி நிறைய போனாலும் அது கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். எல்லா சிறந்த செய்திகளையும் நான் சொல்ல ஆசைப்பட்டு தான் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதன்படி நாம் பார்க்கலாம். ஏன்னா அது தொடர்பு விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக. இப்போ அந்த வில்லம் எடுத்த உடனே ஜனகன் என்ன பண்றாருன்னா, அது கடைசியில சொல்றாங்க அந்த படலத்துல, பாசடை கமலத்தோன் படைத்த வில் இரும் ஓசையின் பெரிது ஓர் உவகை எய்தி கோசிகிற்கு ஒரு மொழி ஜனகன் கூறுவான். அந்த வில்லையே உடைஞ்சதுக்கு அவ்வளவு பேரு சந்தோஷப்படுறான்னா, அவன் ஏற்கனவே அந்த வில்ல உடைக்கிறவங்களுக்கு தான் சிதை மனம் பிடிச்சதாருன்னு சொல்றான். ஆனா கம்பருக்கு எது எடுத்தாலும் 60,000 தான். 60,000 மனைவிகள், 60,000 ஆண்டு வாழ்ந்தாங்க, அப்புறம் 60,000 வீரர்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு 10 வயதை சேர்ந்தவர்கள் 1000 அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தால், ஆனா இது வல்லுநர்வு இருக்கிறது. அதனால எனக்கு எப்படி இதை புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா 60,000 நிக்கிறதுக்கு இடம் இருக்காது. எவ்வளவு பெரிய அரண்மனையா இருந்தாலும் எனக்கு ஒரு தோணும், அவ்வளவு பெரிய வில்லா இருந்தா எப்படின்றதெல்லாம் ஒரு மிகையா சொல்லப்பட்டதா என்னன்னு எல்லா இடத்துலயும் 60,000 தான் சொல்றாரு. அது விட்டுருவோம். அப்போ இப்ப அந்த மாதிரி ஒரு வில்ல உடைக்கிறவருக்கு தான் என் பெண்ணை தருவேன்னு சொன்னோடனே அந்த வில்ல யாராலுமே உடைக்க முடியாது, அந்த ஜனத்துக்கு என்ன பிரிச்சிருச்சா அப்படின்னு அந்த ஊர் மக்கள்லாம் அவரை திட்டுறாங்க. அந்த அளவுக்கு இருக்கிற போய் நம்ம வில்லையும் ஒருத்த உடைப்பா, அந்த மகளுக்கும் திருமணம் ஆகும் என்றிருந்தால் எவ்வளவு பெரிய ஓகை வரும், அதை விட பெரிய ஓகை. அததான் அவர் சொல்றார், பாசடை கமலத்தோன் படைத்த வில் இரும் ஓசை. அந்த இருக்கிற ஓசைன்னு தான் அவரோட உயிர் இருந்திருக்குது. தன் மகளுக்கும் கல்யாணம் ஆகணும். அந்த இரும் ஓசையின் பெரிது ஒரு ஓகை எழுதி அதை விட பெரிய சந்தோஷத்தை அடைந்து கோசிகருக்கு ஒரு மொழி ஜனகன் கூறுவார். கோசிக விஸ்வாமித்திரர் அவர் சொல்றார் என்னன்னா, எல்லையில் ஓகையான் ஏய்ந்தவாறு எல்லாம் சொல்லுக என்று ஓலையும் தூதும் போக்கினான். நீங்க எப்படி சொல்றீங்களோ அந்த மாதிரிலாம் செய்யுங்க, என்ன செய்யறீங்களோ அது மாதிரிலாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு எல்லாம் சொல்லுங்க, நீங்க என்னென்னலாம் சொல்றீங்களோ அது மாதிரி நம்ம செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஓலையும் தூதும் சொல்லி அனுப்புறான். யாருக்குன்னா தசரதற்கு, அயோத்திக்கு. இப்ப அங்க இருந்து நம்ம அப்படி பார்க்கலாம். கடுகிய தூதரும் காலில் சென்று இடிக்குரல் முரசு அயோத்தி எய்தினார். அதாவது அந்த தசரதன் எப்போ ஏதாவது ஒரு நாட்டை கைப்பற்றி வென்று கொண்டே இருப்பான், அதனால முரசு ஒலித்து கொண்டே இருக்கும், ஏதாவது ஒரு செய்தி சொல்லிக்கொண்டே இருப்பான். அதனால இடிக்குரல் முரசு அதிர்ந்து இருக்கு. இப்போ கடிய தூதரம், அங்க கடிக்கின வேகமாக போன அந்த தூதரம் என்ன பண்றாரு, காலில்
காற்றை விட வேகமா போனார். போய் அந்த முரசு அதிர்ந்து கொண்டு இருக்கிற அயோத்தி நகருக்கு எழுதினார். எழுதிட்டு தூதன் வந்தவன் வந்து உங்க மகன்கள் அங்க மிதிலையில என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போன பிறகு என்னென்னலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு விளக்கமா சொல்றார். சொல்லிட்டு வந்து தூதுவன் செய்தியை சொல்லாமல் ஓலையை அது இது என புகழ்ந்தனன் இப்படி சொல்றாரு கம்பர். அந்த மகன்களை புகழும் போது ரொம்ப உயர்த்தி பேசணும் இல்லையா அரசகுமாரர்களை, அப்படி சொல்றதுனால அது வந்து கம்பருக்கு அலுப்பு தட்ட மாதிரி தெரியுது. ஓலையை அது இது என புகழ்ந்தான் அப்படின்னு சொல்றாரு. தசரதன் வேறு ஒருத்தனை வந்து படி என்று சொல்றார். அவருக்கு பொறுமை இல்லை. அந்த விஷயத்த உடனடியாக அறிஞ்சுக்கணுன்றதால அவன் வேணா நீ படிப்பா அப்படின்னு சொல்றார். இப்போ இலைமுக படத்து அவன் எழுதி காட்டிய தலைமகன் சில தொழில் செவியில் சார்தலும் நிலமுக வளையங்கள் நிமிர்ந்து நீங்கி மலையென வளர்ந்தன வைரத்தோள்களே அப்படின்னு என்று தூதன் சொல்றத வந்து அவர் படிப்பதற்குள்ள தசரதன் என்ன நிலைமைக்கு ஆறாருன்னா, இலைமுக படத்து அவன் எழுதிய ஓலையில அவன் எழுதி காட்டிய தலைமகன் சிலை தொழில், சிலை என்றால் அந்த வில்லுல என்ன செஞ்சான், வில்லு உடைச்சான் இல்லையா, அந்த உடைக்கும் போது அந்த சத்தம் வானகத்துக்கும் விண்ணகத்துக்கும் 7 உலகத்துக்கெல்லாம் கேட்டது. விண்ணவர்கள் அதிர்ந்தார்கள். அப்படி நிறைய வந்துட்டே இருக்கும். நிறைய சிறப்பா வரும். 7 மரம் தாண்டி போச்சுங்களா, அந்த மாதிரி அதெல்லாம் வரும்போது அப்படித்தான். அப்போ 7 உலகம் 7 கடல் தாண்டி போனது இப்படி எல்லாம் சொல்றதுனால அந்த 7 என்ற எண்ணிக்கையில் எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் பயந்துதான். ஐயோ நம்ம கடந்து இந்த வில் வந்துருமோ போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அந்த சிலையினோட செய்தொழில் அப்ப ஏற்பட்டது. அததான் தலைமகன் என்றால் ராமன் இல்லையா, தலைமகன் சிலை தொழில் செவியில் சார்தலும் அவன் செஞ்ச வில்ல செய்த சாதனையை கேட்ட உடனே செவியில் சார்தலும் வந்து விழுந்த உடனேயே நிலைமுக வளையங்கள் அவன் மகனை பிரித்திருந்தான் இல்லையா, முகம் வாடி போய் சுருக்கம் விழுந்து அந்த நிலைமுக வளையங்கள் நிமிர்ந்து நீங்கிட, அப்பா முகமே ஒரு பொலிவு அடைஞ்சு அப்படியே அவ்வளவு பிரகாசமா ஆயிடுச்சா அவரோட முகம். நிலைமுக வளையங்கள் நிமிர்ந்து நீங்கிட மலையென வளர்ந்தன. தோல் எல்லாம் வந்து அப்படியே நிமிர்ந்து மலை மாதிரி உயர்ந்து போச்சான். அதே இடத்துல அதே இன்னொரு இடத்துல அந்த வயிறு தோள்களே வைரம் பாய்ந்த தோள்கள் மாதிரி ஆயிடுச்சு. அதே இன்னொரு இடத்துல குன்று என உயரிய பூ தோழினல் வரும். அதே அந்த பாடலே பக்கத்திலே வருது. அப்போ அந்த தோல் இனிமேல் எனக்கு என்னடா மகண்டா அப்படின்ற மாதிரி அவரு வந்து பெருமை அடைந்திருக்கிறார் என்று சொல்கிறார். என்று தூதன் சொல்லிய உடனே முடிப்பதற்குள் தசரதன் தூதரை பெற்றுக்கொள்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பண முடிப்பு அது இதெல்லாம் கொடுத்து அவரை வந்து கௌரவித்து மகிழ்ந்து போய் கொடுக்கிறார். அப்புறம் மிதிலை நோக்கி தம் சேனையும் அரசர்களும் செல்க அப்படின்னு முந்து விரைவில் என ஆணை மேல் மனமுரசு அறைக. போய் எல்லாம் மிதிலைக்கு புறப்பட்டு போலாம் வாங்க, எல்லாருமே மக்கள் எல்லாம் அரசர்கள் பதவியில் இருக்கிறவங்க அலுவலர்கள் எல்லாரும் சேர்ந்து போலாம் வாங்கன்னு சொல்லிட்டு ஆணையிட்டு மனமுரசு என்று முரசையும் அறிவிக்க சொல்றார் தயரதன். அதுக்கப்புறம் நாட்டு மக்கள் மிதிலை நோக்கி எல்லாம் போறாங்க. அதுக்கு ஒரு 81 பாடல்கள் இருக்குங்க. அவங்க கிளம்பி போறதுக்கு அவ்வளோ, நம்மளாம் அந்த காலத்துல தெரியும் ஒரு திரைப்படம் போறதுனாவே அவ்வளோ ஒரு இதுவா இருக்கும். நீ வா நீ வா நீ வான்னு எல்லாரும் கூட்டிட்டு ஒரு திரைப்படம் போறது அவ்வளவு பெரிய பிரயத்தனம். நம்ம கல்யாணத்துக்கு போறாங்க, எப்படி இருக்கும் கேட்கணுமா, அரசகுமாரனோட கல்யாணம் அப்படி சிறப்பா போயிட்டு இருக்குது. அப்புறம் 15 சந்திரசைல படலம் அதுல வந்து 3ஆம் பாடல்ல ஒரு வருது. கண்ணன் இருமரங்கள் இடை ஒடிய புரண்டு பின்வரும் உரலோடு போனவன் போல் உருண்டு கால் தொடர் பிரிகிடு துரியோடும் ஒருங்கே 2 மாமரம் இடை இடர நடந்தது ஓர் யானை. நிறைய யானைப்படை குதிரைப்படை மக்கள் எல்லாம் போயிட்டு போறத மாதிரி அவர் வர்ணிச்சுட்டே வராரு. ஒரு இடத்துல 2 மாமரத்துக்கு நடுவில் யானை புகுந்து போகும்போது அந்த அந்த யானையினோட எவ்வளவு தசரதனோட யானை அந்த படையில இருக்கிற யானைகள் எவ்வளவு பலம் வாய்ந்தன என்பதற்கு இது ஒரு உதாரணமாக நான் பாக்குறேன். அந்த 2 மாமரங்களை கண்ணன் எப்படி 2 மரங்கள் நடுவுல உரலை இழுத்து கொண்டு போனானோ அந்த மாதிரி இந்த 2 மாமரங்கள் நடுவுல இந்த யானை போகும்போது அந்த மரங்கள் முறிந்து வீழ்ந்தன என்பது போல அவர் எழுதியிருக்கிறார். இது நான் ரொம்ப ரசிச்சேன். அப்புறம் யானைகள் அப்படி போயினன்றதுக்கு சொல்றாரு. குதிரைகள் அமரர் நாடு இழிந்தது என்ன பொலிந்தது அநீக வெள்ளம். அமரர் நாடு என்றால் தேவர் நாடு விட அதுவே மோசம், அதுவே இழிந்தது, அது வந்து மட்டம் அப்படின்ற அளவுக்கு இந்த குதிரைப்படை இந்த மக்கள் வெள்ளம் வந்து அப்படி சிறப்பாக போனது என்று சொல்கிறார். அப்புறம் வரைகாட்சி படலம் ஆண் யானைகள் கிளை தழைகளை ஒடித்து உயிரே அண்ண துணை மட பிடிக்கு நல்கும். ஆண் யானைகள் வந்து பெண் யானைகளுக்கு அந்த கிளைகளை ஒடித்து அதுக்கு எட்டல இது நல்லா உயரமா இருக்கு ஒடித்து நல்கும், அது வந்து வழங்கும் என்பதை வந்து ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாங்க. அந்த பாடலை நல்லா இருக்கு. நான் சும்மா சுருக்கமா தான் எடுத்திருக்கிறேன். அந்த பாடலாம் நல்லா இருக்கு படிக்கிறதுக்கு, படிங்க. அப்புறம் பூ கொய் படலம். இந்த பூ கொய் படலத்துல ஒரு வரி கூட வருது, 1000 கரங்கள் ஓச்சின்னு வருது.
நம்ம கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருப்பார் இல்லையா, 1000 கரங்கள் நீட்டின்னு, அந்த மாதிரி ஒரு சொல்லாடலும் இதுல வருது. பொழுது விடிய ஊர் போய் சேர்றாங்க, இருட்ட போய் சேர்றாங்க அவங்க. அப்புறம் மறுநாள் வந்து இந்த ஒரு பக்கம் பூ பறித்து தராங்க. ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஒரு பூ பறிக்கிறா. அதுக்கு என்னென்னவோ நடக்குது. அது என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதே வந்து என்ன, அந்த வர்ணப்பு கவிதைகளே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குறும்படம் மாதிரி இருக்கு. ஒரு ஒரு பாடலும் ஒரு ஒரு குறும்படம் தான். இதை வந்து ரொம்ப விதவிதமா எழுதியிருக்காரு. இதை வந்து நிச்சயமா படிச்சு ரசிக்கணும். அந்த மாதிரி இடம், அதாவது ஒரு பூக்கள் பறித்து தரா ஒருத்தன். அப்போ ஒருத்தி வந்து எனக்கு இவை வேண்டாம், அதை கொய்து தா என்று காட்டுகிறாள். அவ காட்டுறது என்ன தெரியுமா? குயில். ஒருத்தன் தன் காதலிக்கு பூ பறிச்சு தரான், மனைவி பூ பறிச்சு தரான். அவன் வந்து இதெல்லாம் எனக்கு வேணாம், அந்த குயில் தான் வேணும்னு சொல்லி கரம் நீட்டி கேட்கிறான். அது ஒரு காட்சி. ஒரு பேர் என்ன பண்றான், பொன்னை போல் மின்னும் தோல் கண்டவன் வந்து மாறன் போன்றவன், அதாவது மன்மதனை போன்றவன். அவன் வந்து காதலிக்கு மலர் கொய்து வந்து கொண்டிருந்தான். அப்போ மேகம் போன்ற கூந்தலை உடைய குயில் போன்றவள் அவன் கண்களை பொத்துகிறான். அவன் பறிச்சுட்டு இருக்கான், காதலிக்காக பூ பறிச்சு எடுத்துன்னு போலான்னு கொய்துகிட்டு இருந்தா அவன் காதலி வந்து பின்னால் வந்து கண்ணை பொத்துனான். அவன் சும்மா இருக்க கூடாதா, யார் அதுன்னு கேட்டான். வந்தது வினை, அவ்வளவுதான். அப்ப யார் அதுன்னு, அப்ப உனக்கு வேற யார கண், என்ன தவிர வேற யார் கண்ணை பொத்துவா? அப்படி ஒரு திருக்குறளை கூட வரும், தும்மின என்ன வரும்போது, அப்ப என்ன தவிர யார் நினைக்கிறா நீ வந்து இந்த மாதிரி தும்ரியா அப்படின்னு சொல்லி சண்டை போடுவான். அந்த மாதிரி இதுலயும் வருது. அதுல அப்ப வந்து அது கேட்ட உடனே நெருப்பாக மாறினால் உயிர், அதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னு வருது. மிகை இருந்தாலும் அது வந்து ஒரு காட்சி தெரிகிறது, அதுல ஒரு குறுப்படம் தெரிகிறது அதுல. அப்புறம் நீர் விளையாட்டு படலம்னு வருது. அதுல பாத்தீங்கன்னா 33 பாடல்கள் வர்ணனை, எல்லாமே வர்ணனை தான். அப்புறம் உண்டாட்டு படலம், அதுலயும் பாடல்கள் வர்ணனை. அப்புறம் மாலையில நிலா வருது. நிலா வந்தோடனே அதுக்கு ஒரு பாடல். நிலா வந்து காதலருக்கு இனியது, கண்ணல் போல் பிரிந்தவருக்கு உயிரை தரும், உயிரை எடுக்கும் விடம், கடும் விடம். இப்படி உதவி செய்யும் தூது, அது உதவியா செய்வா. அதை நம்ம தான் சொல்றோம் இல்லையா, அத்தி காய் நீ போய் தூது போய் வா, என்னது இதெல்லாம் சொல்லு அதெல்லாம் சொல்லுன்னு பயன்படுத்திக்கிற மாதிரிலாம் திரைப்படங்களை வந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரிதான். இப்போ அந்த மாதிரி நிலா வானத்துல வந்ததுக்கு அதுக்கு சில பாடல்கள். அப்புறம் எதிர்கொள் படலம், தசரதன் வந்து வரும்போது படை மக்களோட வரும்போது ஜனகர் வந்து அவரை எதிர்கொண்டு வரவேற்கிறார். அந்த எதிர்கொண்டு வரவேற்றல ஒரு பாடல்ல வந்து சந்திர சூரியன் மாதிரி அந்த ஜனகனும் தசரதனும் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஒரே காட்சியில சந்திரன் சூரியன். இதுல யார் சந்திரன்னா யார் சூரியன்? தசரதன் தான் வந்து சூரியன். ஏன்னா அவர் எல்லாம் உள்ள நாட்டையும் தன் ஆள்கையின் கீழ் கொண்டு வந்த ராஜனுக்கெல்லாம் ராஜன், அரசனுக்கு அரசன். அதனால அவர் தான் சூரியன். ஜனகன் வந்து ஒரு நாட்டுக்குனோட மன்னர், அதனால அவரை சந்திரன் வர்ணிக்கிறார் என்று கொள்ளலாம். இதுலயும் 32 பாடல்கள், மிக அழகான பாடல்கள். அப்புறம் உலாவிய படலம், அதுல வந்து ஒரு 19 பாடல்கள் இருக்குது. இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. இதுல வந்து அந்த தோல் கண்டார் தோலே கண்டார் வரும் இல்லையா, நம்ம கேட்டு கேட்டு படிச்சு ஓய்ந்த ஒரு பாடல். இருந்தாலும் அதிலும் எனக்கு ஒரு சொல்றதுக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்கு. தோல் கண்டார் தோலே கண்டார், தொடு கழல் கமலன் அண்ணன், தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டார் அக்தே, வாழ் கொண்ட கண்ணார் யாரே, வடிவினை முடிய கண்டார், ஊழ் கொண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரை ஒத்தார். இந்த சமயத்துல இருக்கிற கடவுள்கள்லாம் எப்படி யாரும் பார்க்க முடியாது, அந்த மாதிரி பார்க்க முடியாத அளவுக்கு யாருமே அவரை முழுசா தெரிஞ்சுக்கல. இந்த சமயத்தினரும் நான் நீன்னு சொல்லுவாங்களே தவிர கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் தான். அது மாதிரிதான் யாரும் முழுதாக காணல. தோல் கண்டா தோலே கண்டா இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா எனக்கு சொல்ல வந்த நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, தோல் கண்டார் தோலே கண்டார், தொடுக்கழல் கமலம் அண்ணன், தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டார் சொல்லிட்டு தடக்கை பத்தி வேற எங்கேயும் கிடையாது, அக்தே, அதாவது டிட்டோ. டிட்டோ என்ற ஒரு சொல்லாம அக்தேன்னு போட்டுறாரு. அப்போ கம்பர் வந்து ஒரு டிட்டோவை கையாண்டு இருக்கிறார் என்று நான் ஏற்கனவே இது பேசியிருக்கிறேன் ஒரு முறை, அதுக்காக தான் சுவாரஸ்யத்துக்காக சொன்னேன். அப்புறம் கோதியில் சிந்தை வசிற்றன் கோசிக வேத பாரணம் விஸ்வாமித்திரர் இவர் இருந்த மண்டபத்தில் ராமன் மன்னர் குழாத்தோடு போனான். அந்த மண்டபத்துல போய் தங்கியிருந்த மண்டபத்துல ராமரு அந்த வசிட்டன் ராமர் இவங்க எல்லாம் வந்து போறாங்க. ராமனோட தம்பிகள் வந்து நிழல்களாயின்னு சொல்றாரு. அதாவது ராமர் கூட தம்பிகள் பிரியாம கூடவே இருப்பாங்கன்றதுக்கு அந்த நிழல்களாய் என்ற ஒரு சொல்லை கம்பரை எழுதியிருக்கிறார். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது எனக்கு கேட்கறதுக்கு. அப்புறம் மீனெல்லாம் தன் பின் வர வெண்மதி வானிலா உற வந்தது. எப்படி விண்மீன்கள் தாரகைகள் எல்லாம் கூடவே வர்றப்போ இந்த வெண்ணிலா வரும்போது கூடவே இந்த விண்மீன்களும் உலா வர்ற மாதிரி நமக்கு தெரியுதோ, அது மாதிரி தம்பிகள் கொடை சூழ ராமன் வந்தார் என்று எழுதியிருக்கிறார். அது ஒரு அழகா இருந்தது. அப்புறம் 46 முதல் 48 வரைக்கும் எந்தெந்த நாட்டினர் வந்தார்னு இருக்கு அந்த கல்யாணத்துல. அப்பெல்லாம் வந்து நம்ம தெருக்கூத்து அந்த மாதிரி படங்கள்ல பார்க்கலாம். ஏதோ ஒரு படத்துல கூட, புதையில ஏதோ ஒரு படத்துல கூட வரும், அந்த பாட்டிலே வரும். அதாவது நமக்கு வந்து அப்போ 56 நாட்டினர்னு வரும்.
அந்த 56 நாட்டினர் என்னன்னா 7 கண்டங்கள். அப்பவே நான் ரோமானியாவுக்கெல்லாம் போய் கடல் வழி விமானம் வழியெல்லாம் கண்டுபிடிச்சு வியாபாரங்கள் செய்திருந்ததுனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த 7 நாட்டினர் கூட தொடர்பு வந்து அந்த 7 நாட்டினுடைய 8 திக்கு 8 திசை, கிழக்கு, மேற்கு, வடக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, இப்படி எல்லாம் அந்த 7 8 56. இந்த 56 தான் எல்லா கூத்திலும் எல்லா நாடகத்திலும் 56 நாட்டு மன்னர்கள் என்று சொல்வார்கள் என்று நான் ஒரு குறிப்பில தமிழ் ஆசிரியர் அவர் சொன்னதை நான் படிச்சேன். அப்போ யாரெல்லாம் வந்தாங்கன்னு அதுக்கு ஒரு அட்டவணை போடுறார் கம்பர். இதுல வந்து சீனர்கள் வராங்க, துருக்கர்கள் வராங்க, கொங்கணி நாட்டை சேர்ந்தவங்க வராங்க, தெலுங்கர்கள் வராங்க, எல்லாரும் வராங்க. அப்போ பாரபட்சம் இல்லாம எல்லா பரப்பினிருந்தும் அவங்க வந்திருக்கிறாங்கன்றதுக்கு கம்பர் சொல்றாங்க. இந்த காரணங்கள் சரியா இருக்கு, அடுக்கிற பெயர்கள் சரியா இருக்கு. அப்புறம் 22 கோலம் கண்ட படலம். தனகனிடம் வந்து வசிஷ்டர் சொல்றாரு, மாயியல் நோக்கினாலே கொணர்க. அவர் சொல்றாரு, ஜனகங்கிட்ட வசிஷ்டர் சொல்றாரு, மாயியல் நோக்கினாலே கொணர்க. எங்க ஆளை பார்த்தால, சைட் அடிச்சால, அவளை கூட்டின்னு வாங்க அப்படின்னு கொஞ்சம் பப்பாலிஷா சொல்றாரு. அதற்கு ஜனகர் என்ன சொல்றாரு பாருங்க. நம்ம இதுல கூட அடைக்கலம் கொடுத்த காதையில கூட நம்ம படிப்போம். அந்த மாதிரி வந்து கரிய செம்மல் ராமரை எனக்கு கொடுத்துதி அப்படின்னும் போது அவர் என்ன சொல்வார்னா, சீதை திருமகள் கேள்வனை கொணர்க அப்படின்பாரு. யாரு? தசரதன். அதாவது நீ லேசா கேட்டுட்டேன் என் பையனை, அவன் காட்டுலயும் மேட்டிலையும் சுத்தரம் கிடையாது, அவன் வந்து திருமகளோட கேள்வன். திருமகளுக்கு அவளை செல்லும் செருப்பில வாழ்ந்தவன், அவனை போய் நீ காட்டுல வர சொல்லி கேட்கிறேன்னு சொல்லி காட்டாம திருமகள் கேள்வன் ஒரு சொல்ல போடுவார். அந்த மாதிரி இங்க வந்து என்ன சொல்லு போடுறாங்கன்னா, அந்த ஜனகர் சொல்றாரு என்னன்னு, பெண்ணுக்கு அரசியை தருதீர் ஈண்டு. பெண்ணுக்கு அரசி, மாதர்களெல்லாம் அவள் அரசி, அவளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு தன் மகளை அங்க இறக்கி விடாம கொஞ்சம் உயர்த்தி வைத்து, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்க இதான் வித்தியாசம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சர்வசாதாரண சொல்றது கூட, நான் என் பொண்ணு எனக்கு இளவரசி, என் பொண்ணு எனக்கு ராஜகுமாரி அப்படின்னு ஒரு உயர்த்தி பேசுற ஒரு அப்பாவாக நான் அந்த இடத்துல வந்து ஜனகனை பார்க்கிறேன் என்று இளையவரை ஏவ அப்படின்னு போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஏறாரு. அப்புறம் அந்த அவங்க சீதைக்கு அலங்கரிக்கிறாங்க. அப்பா இந்த அலங்காரம் செய்யற பாடலை அத்தனை பாடல்களை வர்ணிச்சிருப்பார். அமிழ்தினை சுவை செய்து என்ன, அழகினுக்கு அழகு செய்தார். அமிழ்துல போய் ஏதாவது சுவையை கூட்ட முடியுமா? நம்ம போடுறதுக்கு ஏதாவது ஒரு சுவை அங்க பாக்கி இருக்குமா? அதுவே எந்த உயிர் காக்கும் வருது, அது சுவை என்றுதான். எல்லாமே அமுதுமா இருக்குன்னு சொல்றதுதான் அதனோட உச்சகட்டம். சுவைக்கான உச்சகட்டமே அமிழ்தான். அதுல போய் என்ன சுவை சேர்ப்பாங்க? அந்த மாதிரி சீதைக்கு அழகு, பேரழகு, அவளுக்கு போய் என்ன அணிகலன் செய்யறது, என்ன அலங்காரம் செய்யறது அப்படின்றதுக்கு வந்து அமிழ்தினை சுவை செய்து என்ன, சுவை செய்த மாதிரி அழகினுக்கு அழகு செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் சீதையே அணிகலனாக இருக்கும்போது அவருக்கு என்ன இன்னும் அணி சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அவங்க வந்து கழுத்தை பாக்குறாங்க. கழுத்துக்கு ஒண்ணு சொல்லிட்டு இதுக்கு என்ன நகை போடுறது, தலைக்கு என்ன நகை போடுறது, காதுக்கு என்ன நகை போடுறது, எப்படி மணிமுத்தாரத்தை எப்படி போடுறது, அப்படி இவங்களே அழகா இருக்காங்க. இதுக்கெல்லாம் நான் என்னென்ன அணி போடுறது, அந்த தோணிகள் சொல்லி சொல்லி சிங்காரிச்சு போடுற அந்த பாடல்கள் அத்தனை அழகாக இருக்கும். அப்புறம் இப்ப வந்து சீதைக்கு என்னன்னா, சீதைக்கு வந்து மறுநாள் அந்த மணமேடையில உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்லையா, அந்த மணமேடையில உட்காரும் போது அந்த தவசில் அந்த மனைவி மேடையில அவளை உட்கார வைக்கிறாங்கன்னும் போது வந்து நெடியவனை வணங்கின்னு சொல்லுவாங்க. நெடியவனை இந்த இடத்துல வந்து ராமன் கிடையாது, ராமன் இன்னும் வரல. கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார், மாப்பிள்ளை முன் வந்து மணவரை காத்திருக்கன்னு எழுதுவார். அப்ப மாப்பிள்ளை முன்ன இருப்பா, பெண் அப்புறம் வருவாருன்ற மாதிரி எழுதியிருப்பாரு. ஆனா கம்பராமாயணத்துல ராமன் வந்து காத்திருக்க மாதிரி வரல, சீதை தான் வந்து தவசில உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராமர் வராதா எனக்கு தெரியல, அந்த மாதிரி வரிகள் அங்க இல்ல. இதுல என்ன சொல்றாங்கன்னா, நெடியவனை வணங்கினா இந்த இடத்துல வந்து தயரதன் மன்னனுக்கெல்லாம் மன்னர், அவரை வணங்கி அப்புறம் அந்த முனிவர்களை மாதவத்தர் எல்லாரும் மாதவர் என்ற இந்த இடத்துல வந்து விஸ்வாமித்திரை அவங்களெல்லாம் வணங்கி, இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் வணங்கி, அப்பா வந்து கண்கள் பனி சோறு தாதையை வணங்கி, கண்கள் பனி சோறுது. ஜனகருக்கு தன் மகளை திருமணம் கைத்தலம் பிடித்து தரும்போது அவரும் ஒரு சராசரி தந்தையை போல, இத்தனைக்கு வளர்த்த தந்தை, இத்தனைக்கு வளர்த்த மக்கள் தான் சீதை, அவளை அவர் கல்யாணம் பண்ணி தரும்போது கூட அந்த கண்கள் பனி சோறு அப்படி கொட்டுதான். அது அந்த அளவுக்கு வந்து அவர் அவ்வளோ வர்ணிக்கிறார் கம்பர். மிக அழகான ஒரு இடம் இது. எய்ய வில் வளைத்ததும் இருத்ததும் உரைத்தும் மெய் விளைவு இடத்து முதல் ஐயம் விடலுற்றாள், ஐயனை அகத்து வடிவே அலப்புறத்தும் கைவளை திருத்துபு கடைக்கனின் உணர்ந்தாள். இப்ப அவளுக்கு வந்து என்னன்னா, மதுரை நகர்ல நடந்து போகும்போது ராமனை பார்த்திருக்கா, வில் உடைக்கும் போது பார்க்கல. அவ அந்த புறத்துல இருந்ததா நீலமாலை தான் வந்து இங்க சொல்லறா. சோ அவ வந்து அந்த புறத்துல இருந்திருக்கா, அங்க அரசபையில அவ இல்ல, உடைக்கும் போது யார் உடைச்சுக்கணும்னு பார்க்கல. ஆனா இவளுக்கு வந்து ஒரு எண்ணம், நம்ம வந்து ராமர் தான் மனசார காதலிச்சிட்டோம், அவளைதான் நம்ம கட்டிக்கணும். அப்படி அவன் சொன்னவங்க அவனா இல்லை என்றால், அவர் சொல்ற அவர் முனி கூட வந்திருக்காங்க, ஒரு இளவல் கூட வந்திருக்காங்க,
ரொம்ப பேசுற மாதிரி காட்டுறாங்க. வந்து சொல்லின் செல்வன் கொஞ்சமா தானே சொல்றாரு, ஆனா இவ வந்து நிறைய பேசுற மாதிரி காட்டுறாங்க. அப்படி இந்த மாதிரி நிறைய சொல்லும் போது நிறைய க்ளூ கிடைக்குது சீதைக்கு. இருந்தாலும் அவதானான்னு புரிஞ்சுக்கிறா. அப்படி அவ இல்லை என்றால் நான் இறப்பேன் என்று அகத்துள் எண்ணினால்னு வரும். மனசுக்குள்ளே அவர் நான் நினைச்சவர் அவரா இல்லைன்னா நான் கட்டிக்க மாட்டேன். சோ இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு. இப்ப என்ன பண்றது? இப்போ வில்லை இருத்தவனும் நம்ம பார்த்தவனும் ஒருவன் தானா அப்படின்னு இப்பதான் நேர் நேர் மனமடையில முதல்ல பாக்குறாங்க. நேர் எதிர்பார்த்தாலும் கூட வரும். அப்ப என்ன பண்ற, அவளுக்கு பார்க்கணும் அவன் தானா இவன் தானா நம்ம உறுதி பண்ணிக்கணும். கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. அப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கை வளைய திருத்துற மாதிரி அவளை பார்த்தான். என்ன அழகு பாருங்க. கை வளைய திருத்துற மாதிரி ராவணா வந்தானான்னு செக் பண்ணிட்டான். சூப்பர், அழகு அழகு அழகு, அத்தனை அழகது. அதான் எய்யவில் வளைத்ததும் இருத்ததும் உரைத்ததும். வளைச்சது உடைச்சது சொன்னவங்க எல்லாம் ஒருத்தர் தானா அப்படின்ட்டு மெய்விளவு எடுத்து முதல்ல பார்த்ததுல இருந்து அவளுக்கு ஐயம் இருக்கு. விடல் உற்றாள். ஐயனை அகத்து வடிவே அலப்புறத்தும் கைவளை திருத்துவு கடைக்கணில் உணர்ந்தாள். திருத்துற மாதிரி கடைக்கண்ணில் பார்த்துட்டு நம்ம பார்த்தவங்கதான். ஆப்பா வெரி குட், நல்லதா போச்சு, நிம்மதி அப்படின்னு சொல்லிடுறான். இந்த கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வந்தாங்கன்னா, இந்திரன் சசியோடு எய்தினான். இந்திரன் வந்து சசியோடு வந்தான். இளம் சந்திரமௌலியும் தையாலோடு வந்தான். இளம் சந்திரமௌலி என்றால் இளம் சந்திரனை தலையில் சூடியவன் சிவபெருமான். அந்த தையலோடு என்றால் பார்வதி. இளம் சந்திரமௌலியும் தையலோடு வந்தனன். மலர் அயன் வாக்கினாளுடன் அந்தரம் புகுந்தனன். அயன் என்றால் பிரம்மன். மலர் அயன் மலர்ல வசிக்கக்கூடிய வாக்கினாள் என்றால் சரஸ்வதி. அவள் வந்து அந்தரம் புகுந்தனன். அவளும் இந்த சபைக்கு வந்தா. அழகு காணவே. எதுக்கு அவங்களாம் வந்தாங்கன்னா, இந்த கண்கொள்ளா காட்சியை இவங்க 2 பேரும் கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய அழகை காணுவதற்காக அவங்களாம் வந்திருக்கிறாங்க. அப்புறம் இவங்க கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு வருது பாருங்க. வலம் கொடுத்தியை வணங்கினர். வந்து பொலம் பொறி செய்வன செய்பொருள் முற்றி இளங்கு ஒலி அம்மி மிதித்து எதிர் நின்ற கலங்கள் இல் கற்பின் அருந்ததி கண்டார். அதாவது வலம் கொடு தீயை வளம் வந்தாங்க. தீய வளம் வர இல்லையா, இப்ப எல்லாம் அக்னி வளம் வர்றது. அதே மாதிரி அப்போ வந்திருக்கிறாங்க பாருங்க. வந்திருக்கிறாங்க. பொலம் பொறி செய்வன, அந்த பொறி பொலம் என்றால் தங்கம் பொறி செய்வன, அந்த செய்பொருள் அதெல்லாம் செஞ்சு யாகத்துல இட்டு அதெல்லாம் முற்றி அதெல்லாம் முடிச்சிட்டு இலங்கு ஒலி அம்மி மிதித்து, நல்லா அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தோன்னு சொல்றேன் இல்லையா, அம்மி மிதிக்கிறாங்க. அம்மி மிதித்து எதிர் நின்ற கலங்களில் கற்பின் அருந்ததி கண்டார். நம்ம எல்லாம் மேல அருந்ததி பாருன்னு ஐயர் சொல்லுவார். அங்க தெரியவே மாட்டாங்க. பகல் எங்க நட்சத்திரம் தெரியாது நமக்கு, அந்த அளவுக்கு கண்ணு ஷார்ப்பா. ஆனா அவர் தெரிஞ்சா அப்புறம் நம்ம மண்டே ஆட்டோம் பாத்துட்டேன் அப்படின்ட்டு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, இப்ப அந்த பழக்கம் அவங்க கல்யாணத்துக்கு அருந்ததி எதிரில வந்திருக்காங்கன்னு சொல்றாரு பாருங்க. எதிர் கலங்களில் கலகம் இல்லாத கற்பின் அருந்ததி, கலகம் இல்லாத கற்பினுடைய அருந்ததி வந்து கண்டார் அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் அவ்வளவு சீரும் சிறப்புமாக நடக்குது இல்லையா. இப்ப பாருங்க, ஆர்த்தன பேரிகள் என்றால் அந்த முரசு முழக்கம் அதை கொடுக்கறது. அது ஆர்த்தன சங்கம் எடுத்து ஊதி ஒலிக்கிறாங்க. ஆர்த்தன நான்மறை, ஒரு பக்கம் வேதம் ஓதுறாங்க. ஆர்த்தன வானோர்கள்லாம் இறங்கி வந்து வாழ்த்தி புகழறாங்க. ஆர்த்தன பல்கலை, ஆர்த்தன பல்லாண்டு. பல்கலை ஒரு பக்கம் டான்ஸ் நடக்குது, ஒரு பக்கம் பாட்டு கச்சேரி நடக்குது, ஒரு பக்கம் வந்து எல்லாம் நடக்குது. எல்லா கலைகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அந்த கச்சேரியில எல்லாம் இப்ப நடக்கிறாங்க, அப்போ நடந்துருக்கு. ஆர்த்தன பல்லாண்டு, அங்க எல்லாம் வந்து ஆர்த்தனை என்றால் என்ன, சத்தமிடுது. வண்டார் குழலி என்று சொல்லுவார்கள். வண்டு ஆர்ப்பரிக்கும் குழலியை பூ சூடிய குழலியை உடையவள் தான் வண்டார் குழலி. அந்த மாதிரி ஆர்த்தனை என்றால் சத்தம் இடுவது, ஓலம் இடுவது. அந்த வந்து ஆர்த்தன பல்லாண்டு, அங்க எல்லாமே அங்க ஆர்ப்பரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆர்த்தன வண்டு இனம், ஆர்த்தன வேலை. வண்டு இனம் கூட ஆர்த்தது என்னன்னா, அவ்வளவு தேன் சொட்டக்கூடிய பூக்களை அங்க வந்தவங்க எல்லாம் சூடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆர்த்தன வேலை என்றால் கடல். இந்த கடல் அலைகளும் ஆர்த்து கொண்டிருந்தது. அது வந்து அன்னைக்கு வழக்கத்தை விட அவங்க வந்து பங்குனி உத்திரமணிக்கு அவங்க கல்யாணம் ஆகுதுன்னு வரும். அதுல கூட வரும், பங்குனி மாதம் வரும். அந்த பங்குனி மாசத்துல நமக்கு தெரியும் கடல் அலைகள் வந்து பௌர்ணமி என்று அலைகள் ஆர்த்து எழும் என்று நமக்கு தெரியும். அப்படி கூட இதை நான் பாக்குறேன். அது மாதிரி இந்த எல்லாம் ஆர்த்தனை என்று ஆர்ப்பரித்து அந்த கல்யாணம் ஓஹோ என்று நடந்ததை சொல்லி முடிக்கிறார் கம்பர். இது வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன். அடுத்து பரசுராமன், இன்னும் நிறைய இருக்குது. கொஞ்சம் குறிப்பா சொல்ல வேண்டிய விஷயங்களை அந்த செய்திகள் மட்டும் நான் சொல்லக்கூடிய பாடல்கள் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அடுத்து பரசர் பாடலை பத்தி நம்ம நெல்லை தீபன் ஐயா அவர்கள் சொல்ற போற பேச்சை நான் கேட்க காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி ஐயா, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. சொல்லுங்க ஐயா. நன்றி அம்மா. மிக அழகாக விடுபட்ட படலங்களையும் எடுத்து கூறி அந்த கதையின் தொய்வை தாங்கள் நீக்கிவிட்டீர்கள் என்றுதான் சொல்லுவேன்.
ஏனென்றால் கதை சொல்கின்ற பொழுது அதனுடைய தொடர்ச்சி அறுந்து போனால் கதை எப்படி நடந்து வந்தது என்பதை புரிந்து கொள்வதற்கு சற்று சிரமமாக இருக்கும். அந்த சிரமத்தை எல்லாம் நீக்கி கடிமன படலத்தை தாங்கள் முடித்திருக்கின்றீர்கள். இனி அடுத்ததாக பரசுராமர் படலத்தை பற்றி பேசுவதற்காக நெல்லை தீபன் அவர்கள் வருகை புரிய புரிந்திருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு அழைப்பதற்கு முன்பு அவரை பற்றிய சில வார்த்தைகள். நெல்லை தீபன் அவர்கள் வங்கியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றாலும் இலக்கிய பணியிலிருந்து அவர் ஓய்வு பெறவில்லை என்றுதான் கூற வேண்டும். நாள் முழுக்க இலக்கியத்தை படிப்பதிலேயே தன்னுடைய பொழுதை கழித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதைத்தான் சொல்ல வேண்டும். தான் சொல்லுகின்ற சொல்லை ஆணித்தரமாக சொல்லுகின்ற ஒரு வல்லமை படைத்தவர். அவர் சொல்லுகின்ற சொல் மற்றவர்கள் செவிகளிலே எப்படி ஏறுகிறது என்றால், பசுமரத்தில் ஆணியை அடித்தால் எப்படி இறங்குமோ அப்படி ஒரு அருமையான குரலுக்கும் அந்த சொல்லை உச்சரிக்கின்ற தன்மையிலும் அவர் சிறந்து விளங்கக்கூடியவர். அவரை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால், அவர் கம்பனிலே கரை கண்டவராக இருக்கின்றார், கம்பனை கரைத்து குடித்து இருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த இலக்கியத்தை கொடுத்தாலும் மிக அழகாக மனதில் பதியும்படி பேசுகின்ற தன்மையில் தனக்கென ஒரு தனி பாணியினை அவர் வகுத்து இருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். அத்தகைய சிறப்புக்குரிய நெல்லை தீபன் அவர்கள் இப்பொழுது பரசுராமரை பற்றி, பரசுராம படலத்தை பற்றி பேசுவதற்காக நம்மோடு வருகை புரிகின்றார். வாருங்கள் ஐயா, தங்களுடைய கருத்தினை கூறுங்கள். முச்சங்கம் கூட்டி முதுபுலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொச்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்கள் எல்லாம் அமைத்த பெருமாட்டி, வேண்டுகின்ற பொழுதெல்லாம் விளைகின்ற நித்திலம், தோண்டுகின்ற பொழுதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழ் என்ற கவியரசனுடைய வரிகளாலே தமிழ் அன்னையை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இன்று வெள்ளி இலக்கிய மேடையினுடைய 97வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே தமிழ் வாழ்த்து பாடிய மரியாதைக்குரிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களே, நெறியாக்கை செய்து கொண்டிருக்கின்ற புதிய செல்வராஜ் ஐயா அவர்களே, இன்றைய கருத்தரங்கத்திற்கு தலைமை ஏற்றி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா கேஜிஆர் அவர்களே, எனக்கு முன்னால் கடிமணல படலத்தை 20 நிமிடங்களிலே முடித்துவிட்ட பெருமைக்குரிய அம்மா அவர்களே, கருத்துரை சொல்ல காத்து கொண்டிருக்கின்ற பொன் வேலுமயில் ஐயா அவர்களே, மற்றும் வெள்ளி இலக்கிய மேடையினுடைய இலக்கிய சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பும் பண்பும் நட்பும் சார்ந்த வணக்கத்தை காணிக்கையாக்கி மகிழ்கிறேன். கேஜிஆர் ஐயா தன்னுடைய தலைமை உரையை குறிப்பிட்டதை போல கம்பனுடைய பாடல்களிலே இடைச்செருகல்கள் நிறைய இருக்கின்றன. ஒரு உதாரணமாக ஒன்றை சொல்ல வேண்டுமானால், காப்பியத்தினுடைய தொடக்கத்திலே அவையடக்கம் கூறுவான் கம்பன். 4-5 பாடல்கள் இருக்கும். ஆனால் நாட்டுப்படலத்தினுடைய ஆரம்பத்திலே ஒரு அவையடக்கம் இருக்கும். அது தேவையில்லாத ஒன்று, அது இடைச்செருகல் என்று சொல்லுவார்கள். அதே போல பானுமதி அம்மா தன்னுடைய உரையை துவக்குகிற போது, நானும் நெல்லை தீபனும் இங்கே தேர்வுத்தாள் எழுத வந்திருக்கிறோம், ஐயா பொன் வேலுமயில் அவர்கள் அதை மதிப்பீடு செய்ய வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அது உண்மையாக இருந்தால், ஐயா பொன் வேலுமயில் ஐயா, நான் 25ஆம் தேதி நெல்லை வருகிறேன், அப்பொழுது உங்களை கவனித்துக் கொள்கிறேன், மதிப்பெண்கள் சற்று அதிகமாக தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பானுமதி அம்மா அந்த கடிமண படலத்தை சொல்கிற போது, இதுதான் கம்பெனி சிறப்பு. நாம் படிப்பது மாத்திரம் இல்லாமல் எல்லோரும் பேசுவதை கேட்கிற போது பல புதிய புதிய வினாக்கள் எழும். அதே போல நிறைய விடைகள் கிடைக்கும். அந்த திருமணத்திற்கு இந்திரன் சசியோடு வந்தான் என்று குறிப்பிட்டார். இந்திரன் தன்னுடைய மனைவியோடு அந்த திருமணத்திலே கலந்து கொண்டான் என்று. இதற்கு சில படலங்களுக்கு முன்னால் அகலிகை படத்திலே இந்திரன் தானே அகலியை கெடுத்தவன். அவனை எப்படி அந்த திருமண மண்டபத்துக்குள்ளே அனுமதித்தார்கள் என்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது. அதை சொல்லிவிட்டு இப்பொழுது கம்பெனியில எனக்கு ஈடுபாடு வர காரணம் என்ன என்று சொன்னால், விஸ்வாமித்திரன் சென்று கரிய செம்மல் ஒருவனை தந்திருதி என்று தைரதனிடம் கேட்கிறான். ராமனையும் லட்சுமணையும் கூட அனுப்புகிறார். இந்த கடிமண படலத்துக்கு முன்னால் ராமன் சந்திப்பது 3 பேர் பெண்கள். முதலில் தாடகை, அரக்கி, கடைசியாக சீதை, மிகவும் மென்மையானவள், நடுவிலே இடைப்பட்டவள் அகலிகை. அதனால் காப்பியத்தின் தொடக்கத்திலே வல்லினம், இடையினம், மெல்லினம் என்ற 3 கூறுகளை உடையது தமிழ் என்பதை அங்கேயே நிரூபித்து விட்டான் கம்பன்.
அதனாலேயே அவன் மேல் எனக்கு ஈடுபாடு அதிகமாக உண்டானது. இந்த பரசுராம படலம் என்பது மிகவும் சிறிய படலம். மொத்தமாகவே 50 பாடல்கள் தான் இருக்கும். இந்த பரசுராமனை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் இந்த உரைக்கு முன்னால். அவருடைய தந்தை பெயர் ஜமதக்னி, ஜமதக்னி என்று பெயர். பெரிய பெரிய வேத விற்பன்னர் அவர். தாயின் பெயர் ரேணுகை, ரேணுகை என்று பெயர் தாயினுடைய பெயர். இந்த ஜமதக்னி என்ற அந்த வேத விற்பன்னரை காத்த வீரியாச்சுனன் என்ற ஒரு அரசனின் மகன் கொன்று விட்டான். எதனால் கொன்றான் என்பது தெரியவில்லை. இங்கே கொன்று விட்டான். அதனாலே கோபம் கொண்ட பரசுராமன் அவர் கையில ஒரு மழு ஆயுதத்தை வைத்திருப்பார். அரச குலத்தையே ஒரு 21 தலைமுறைகள் கரு அறுக்கிறார். அத்தனை பேரையும் கொன்று அந்த இரத்தத்தை 5 குளங்களாக மாற்றி அந்த குளத்திலே தேங்கி இருக்கிற இரத்தத்திலே மூழ்கி தன்னுடைய தந்தைக்கு நீர்க்கடன் செய்தாராம். அப்படி ஒரு கோபம் உடையவர் அவர். அந்த 5 குளங்கள், இரத்த குளங்களுக்கு பெயர் என்பது சியமந்த பஞ்சகம் என்று பெயர். ஒரு செய்திக்காக இதையெல்லாம் நான் சொல்கிறேன். இப்பொழுது திருமணம் முடிந்து விட்டது. பானுமதி அம்மையார் சொன்னதை போல அத்தோடு விஸ்வாமித்திரருடைய பணி முடிந்து விட்டது என்று சொல்லி அவர்கள் இந்த மணமக்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் ஆசி கூறிவிட்டு அவர் இமயமலைக்கு சென்று விடுகிறார். தயரதன் சனகனிடம் விடைபெறுகிறான். அந்த மிதிலை மக்களுக்கெல்லாம் இவர்களை அனுப்ப மனமில்லை. பிரியா விடை கொடுத்து அனுப்புகிறார்கள். அங்கிருந்து ராமன், சீதை, தயரதன், அந்த அயோத்தி நகர மக்கள் எல்லாம் திரும்புகிறார்கள். மிதிலையில் இருந்து திரும்புகிற வழியிலே அவர்கள் புறப்படுகிற போது மயில் வலப்பக்கமாக போகிறது, காகம் இடப்பக்கமாக போகிறது. அது ஒரு மயில் போவது நல்ல சகுனமாம், காகம் போவது தீய சகுனமாம். வந்தன வளமும் மயில், இடமும் காகம் என்று கம்பன் சொல்லுவான். உடனே நிமித்தனை கூப்பிட்டு கேட்கிறான், இது என்ன சகுனம் இது? அப்பொழுது அவர் சொல்கிறார், போகிற வழியிலே ஒரு இடையூறு வரும், ஆனால் அந்த இடையூறு நீங்கிவிடும். ஒரு நல்ல சகுனம், ஒரு கெட்ட சகுனம் என்று அவர் சொல்கிறார். அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். இப்பொழுது பரசுராமன் வருகிறார். அவர் வருவதை கம்பன் சொல்கிறார். என்னும் அளவினில் இவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் வானகம் இருள் கீறிட, இருட்டாக இருக்கிற வானம் கீறுவது போல ஒளி போல வருகிறான். வானகம் இருள் கீறிட ஒளியாய் மின்னும்படி புடை வீசிய சடையான். அவனுடைய தலைமுடி 2 பக்கமும் புரண்டு கொண்டு இருக்கிறதா. புடை வீசிய சடையான் மழு உடையான் பொன்னின் மலை வருகின்றது போல்வான். பொன்னின் மலை என்றால் மேருமலை. மேருமலை வருவது போல கம்பீரமாக வருகிறானாம். அனல் காழ்வான் உண்ணும் தழல் விழியான். அந்த கண்ணிலே நெருப்பு பொறி பறந்து கொண்டிருக்கிறது. உரும் அதிர்கின்றது ஓர் உரையான். அவன் வாயை திறந்தான் என்று சொன்னால் இடி முழங்குவது போல இருக்குமா. அப்படி ஒரு வீரமிக்க ஒருவன் வருகிறான். வந்து அந்த வில்லில் உள்ள நாணை இழுத்து சுண்டி விடுகிறான். உலகமே அதிர்கிறது. இவனுக்கு இந்த 21 தலைமுறை அரசர்களை கொன்னான் அல்லவா, அதை சொல்கிற போது கம்பர் சொல்லுவார், நிருபர்க்கு ஒரு பழி பற்றிட நில மன்னவர் குளமும் கரு அற்றிட மழுவாள் கொடு களை கட்டு உயிர் கவரா. அது களை எடுக்கிற மாதிரி எடுத்தானா. நல்ல விளைகிற பயிர் செழிப்பாக வளர வேண்டுமானால் களை எடுக்க வேண்டும் அல்லவா. கொலையில் குடியாரை வேந்து உறுத்தல் பைங்குள் களை கட்டதனோடு நேர் என்று வள்ளுவர் சொல்வார் அல்லவா. அதை போல இவன் அதை எடுத்தானாம். 21 படிகால், படிகால் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் கம்பர். தலைமுறை என்று பொருள். படிகால் தேவாரத்தில் கூட சொல்வார்கள். 7 படிகால் எமையாண்ட எம்மான் என்று சொல்வார்கள் தேவாரத்திலே. அதே போல படிகால் என்ற ஒரு புது வார்த்தை நமக்கு கிடைக்கிறது. 7 கடல் ஒத்து அலையேறியும் குருதி குறை புனல். அந்த இரத்தத்தை தேக்கி வைத்திருக்கிறார் அல்லவா, அது அலை கடல். அலை அடிக்கிறதா அந்த குளத்துல. அதில் புக மூழ்கி தனி உடைவான். அங்கே குளித்து தந்தைக்கு நீர்க்கடன் செய்தானாம். இப்பொழுது ராமன் திருமணம் முடிந்து வருகிறான். இந்த பரசுராமருக்கு எதற்காக கோபம் ராமன் மேல்? ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா. அதற்கு என்ன காரணம் என்றால், மிதிலையில் ராமன் நாணேற்றுகிற போது முறிந்த அந்த வில் சிவனுடைய வில். இந்த பரசுராமன் சிவனிடம் வில்வித்தை கற்றவன்.
அதனால் கோபம், தன்னுடைய குருவினுடைய அந்த வில்லை முறித்து விட்டானே என்ற கோபம். அவனுக்கு கோபம் வந்தவுடன் தயரதனுக்கு அச்சம் வருகிறது. இவன் ஏன் இங்கே வந்தான்? இவ்வளவு கொடியவனாச்சு, இவன் எப்படி இங்கே வந்தான்? வெய்யன் வர நிபம் என்னை கொள். நிபம் என்றால் காரணம், வெய்யன் என்றால் கொடியவன். வெய்யன் வர நிபம் என்னை கொள். இவன் எதுக்காக இங்க வந்தான்? இந்த ரவுடி பையன் ஏன் இங்க வந்தான் அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. வெய்யன், வெய்யன் என்ற வார்த்தையை கேட்டவுடன் இதே வார்த்தையை கம்பன் முதலாக காட்டுக்குள் ராமன் லட்சுமணன் சீதையும் நுழையும் போது ஒரு பாடல் இருக்கும். அடிக்கடி கம்பன் மேடைகளிலே கேட்கக்கூடிய ஒரு பாடல். வெய்யோ நொடி தன்மேனியின் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளுடும் இளையானுடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழியா அழகுடையான் என்று அருமையான பாடல், எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு பாடல். அதிலும் எத்தனையோ வார்த்தைகள் சூரியனுக்காக இருந்தாலும் கூட ராமனை எரிக்கிற சுடுகிற அந்த வெயிலை பழிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக வெய்யோன் என்று அழைப்பான் கம்பன். ராமன் அங்கே அந்த இடத்துல நின்று கொண்டு நினைக்கிறான், இவன் யாராக இருக்கும் என்று நினைக்கிறான். இங்கு இவன் யாரோ, இங்கு இவன் யாரோ என்று நினைக்கிறான். தயரதன் பணிவாக வணங்குகிறான் பரசுராமன். ஆனால் பரசுராமன் இவனை சட்டை செய்யவே இல்லை. தயரதனை இவனை தாண்டி ராமன் முன்னால் நின்று பேசுகிறான். நீ ஒடித்த அந்த வில் இற்று போன வில், நீ பெரிய வீரன் என்று பீற்றிக் கொள்ளாதே. இற்று ஓடிய சிலையின் திறம் அறிவேன், எனக்கு தெரியும் அது இற்று போன வில்லு. இனி யான் உன் பொன் தோல் வழி நிலை சோதனை புரிவான் நசையுடையன். எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, உன்னுடைய தோளின் வலிமை என்ன என்று நான் பார்ப்பதற்கு எனக்கு ஆசையாக இருக்கிறது. செற்று ஓடிய திரள் தோல் ஒரு தினமும் சிறிது உடைய. எனக்கு பகைவர்கள் கிடைத்து நான் சண்டை செய்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன. அதற்காக ஆவல் கொண்டு இருக்கிறேன் சண்டை போடுவதற்கு. மற்ற ஒரு பொருள் இல்லை, வேறு எதற்காகவும் நான் இங்கே வரவில்லை, இதற்காகத்தான் வந்திருக்கிறேன். இங்கு இது என் வரவு என்று சொல்கிறான். அப்பொழுது தயரதன் பல பாடல்களிலே கெஞ்சுகிறான், விட்டுவிடு விட்டுவிடு, எங்களை விட்டுவிடு. அவன் சொல்லுகிறான், சிவனும் திருமாலும் அந்த பிரம்மனும் தானே உனக்கு நிகர். எங்களை போன்ற சாதாரண மாநிலர்களை நீ ஏன் எங்கள் மேல் கோபம் கொண்டு வருகிறாய்? சிவனும் அயனும் அரியும் அலர், இவர்களெல்லாம் உனக்கு நிகரானவர்கள். ஆனால் சிறு மானிடர் பொருளோ, நாங்கள் எல்லாம் உனக்கு ஈடாவோமா? இவனும் எனது உயிரும் உனது அபயம் இனி என்றான். இவனும் எனது உயிரும் உனது அபயம், நாங்கள் அடைக்கல பொருளாக வந்துவிட்டோம் உன்னிடம். அந்த வரியை சொல்கிற போது கம்பர் போடுகிறார், இவனும் அதாவது ராமனும் எனது உயிரும். ராமனைத்தான் முதலில் சொல்கிறான். தயரதன் ராமன் மேல் மிகுந்த அன்பு கொண்டிருந்தான் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இவனும் எனது உயிரும் உனது அபயம் என்று சொல்கிறான். பிறகு இன்னும் பல கருத்துக்களை எல்லாம் பரசுராமனிடம் சொல்லி அவனை சமாதானம் செய்ய முயல்கிறான் தயரதன். புறம் நின்றவர் இகழும்படி நடுவின் நிலை புனரா திறன் என்று உயர் வழி என்பது ஓர் அறிவன் தரும் செயலோ. ஒரு நடுவு நிலையில் நிற்கக்கூடிய ஒருவன் சம்பந்தமே இல்லாமல் எங்கள் மேல் கோபப்படுவதற்கு என்ன காரணம்? அது தகுந்த செயலா? அரண் நின்ற தன் நிலை நின்று உயர் புகழ் ஒன்றுவது அன்றோ. மரண் என்பது மறவோய், இது வழி என்பது வழியோ. இதுவா வலிமை? இதுவா வலிமை? உனக்கு நிகரானவர்களோடு நீ போரிட வேண்டாமா என்று தயரதன் கேட்கிறான். அதற்கு கூட ஒரு திருக்குறளை நம்ம உதாரணமாக சொல்லலாம். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை என்பது போல. இப்பொழுது என்னுடைய மகன் ராமன், அவனுக்கு உனக்கு என்ன இருக்குது? என்னுடைய மகன் ராமன் உன்னோடு பகை எதுவும் கொண்டவன் இல்லை. நீ அவனை கொன்றால் நான் என் உறவினர்களோடும் என்னுடைய நாட்டு மக்களோடும் சேர்ந்து அந்த ஒளி வீசுகிற விண்ணகத்துக்கு சென்று விடுவேன், உயிரை விட்டு விடுவேன், என்னை குலத்தோடு வேறறுத்து விடாதே என்று கெஞ்சுகிறான். சலத்தோடு ஏய்வு இளன் என் மகன், அணையான் உலகத்தோடு எதிர்த்தோளாய் எனது உயிர் தபுமேல் நிலத்தோடு உயர் கதிர் வானுர நெடியோய் உனது அடியேன் குலத்தோடு அறமொழியேல் இது குறை கொண்டதன் என்றான். நாங்கள் என்ன தவறு செய்த உனக்கு? என் மகன் என்ன தவறு செய்தான்? அவன் கர்வத்தினாலே உனக்கு ஏதாவது தீமை செய்தானா? விழிவார் விளைவது தீவினை உழைவார் உழை அன்றோ. களியால் இவன் அயர்கின்றான் உழவோ. கனல் உமிழும் ஒளிவாய் மழு உடையாய் பொற உரியாரிடையல்லால் எளியாரிடை வலியார் வழி என்னாகுவது. நாங்கள் எளிமையானவர்கள், வலிமை இல்லாதவர்கள், எங்களிடம் எதற்காக நீ போர் தொடுக்கிறாய் என்று கேட்கிற போது அந்த அளவிலே தயரதன் மயங்கி கீழே விழுந்து விடுகிறான்.
அப்படி மயங்கி விழுந்த பிறகும் பரசுராமன் அவனை பற்றி சட்டை செய்யவே இல்லை. ஜெயரதனை ராமனிடம் தான் பேசுகிறார். மானமுடை மன்னவன் மதி சோர்தல் மதியான், அவன் மதிக்கல. மதி சோர்தல் என்பது அவன் மயங்கி விழுந்திருக்கிறான் ஜெயரதன், அதை பற்றி சட்டை செய்யவே இல்லை பரசுராமன். மானமுடை மன்னவன் மதி சோர்வுரல் மதியான், தான் அந்நிலை உருவான் உருவினை கண்டு அது தவிரான். ஆனால் பரசுராமனுக்கும் இதே நிலை வரப்போகிறது என்பதை முக்காலும் உணர்ந்த அந்த பரசுராமன் அவனுடைய நிலையும் இப்படி வரும் என்பதை கொஞ்சம் கூட உணரவில்லை. அவன் தான் அந்நிலை உருவான் உருவினை உண்டு அது தவிரான். ஆனம் உடையுமை அண்ணலை அண்ணால் ஒரு சிலைதான் ஊனம் உலகு. அந்த ராமன் முறித்த அல்லது நாணேற்றுகிற போது முறிந்த அந்த வில் ஊனம் உள்ளது, அது ஒரு நல்ல வில் இல்லை, அதில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்பது போல சொல்கிறார். அரசர்களுக்கு அந்த மானம் என்பது ஒரு அணிகலனாக இருந்திருக்கிறது. அதனாலே அவர்களை மானாபரணர் என்று அழைப்பார்கள். இப்பொழுது இந்த வில்லு சிவதனுசு, அந்த விஷ்ணு தனுசு, இதை பற்றிய ஒரு வரலாற்றை பரசுராமன் ராமனுக்கு சொல்லுகிறான். 2 வில் இருக்கிறது அல்லவா? இந்த படலத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்பதை நான் என்னுடைய உரையினுடைய முடிவிலே சொல்கிறேன். தயரதன் மயங்கி விழுகிறான் அல்லவா? இப்பொழுது சிவனுடைய வில் பழுதுபட்டது என்று இவன் சொல்கிறான். அந்த வில் 2 விற்கள் இருக்கின்றன, சிவதனுசுவும் அந்த விஷ்ணு தனுசுவும். இந்த 2 விற்களும் எப்படி வந்தன என்பதை பற்றிய ஒரு சிறிய வரலாறை பரசுராமன் சொல்கிறான். விஸ்வகர்மா என்பவன் தேவதக்ஷன் என்றும் சொல்வார்கள். 2 விற்களை செய்து ஒன்றை சிவபெருமானுக்கும் ஒன்றை விஷ்ணுவுக்கும் கொடுக்கிறான். அந்த சிவபெருமானிடம் வந்த அந்த வில்லைத்தான் அவர் முப்புறங்கள் எரித்த போது பயன்படுத்தினார் என்று சொல்வார்கள். இப்பொழுது தேவர்கள் அவங்களுக்கு எப்பவுமே வேலை கிடையாது, ஏதாவது தூண்டி விட்டுட்டே இருப்பாங்க. அவங்க பிரம்மாட்ட போய் சொல்றாங்க, இந்த 2 வில்லு வச்சிருக்கிறாங்களே, இதுல எந்த வில்லு வலிமை உடையதுன்னு கேக்குறாங்க. அவரு ஏதோ ஒரு பிளாட் போட்டு இவங்க 2 பேருக்கு சண்டை மூட்டி விடுறாரு, சிவனுக்கும் திருமாலுக்கும். சண்டை ரொம்ப அதிகமான உடனே அந்த தேவர்களே உள்ள பூந்து போதும் நிப்பாட்டுங்க, இதுக்கு மேல சண்டை வேணான்றாங்க. அப்படி ஒரு நிலைமை வந்த உடனே சிவன் என்ன பண்றாரு, இந்திரன் தன்னுடைய வில்ல கொடுத்துறாரு. இந்திரன் தேவராதன் அப்படிங்கிறவன்ட்ட கொடுக்காரு. அந்த தேவராதன் யாரு அப்படின்னா சனகனுடைய முன்னோர். அது கடைசியா சனகன்ட்ட வருது. அந்த வில்லத்தான் இவர் முடிச்சாரு ராமன். விஷ்ணுவுடைய வில்லு, விஷ்ணு இருச்சிகன் அப்படிங்கிற ஒருத்தட்ட கொடுத்துடுறாரு அந்த வில்ல. இர்ச்சிகன் ஜமத்கனிட்ட கொடுத்துடுறாரு, பரசுராமனுடைய தந்தைகிட்ட. அது வழியா இப்ப இவர் கையில இருக்குது, பரசுராமனுடைய கையிலே அந்த வில் இருக்கிறது, விஷ்ணுனுடைய வில் இருக்கிறது. இந்த கோபத்துக்கு என்ன காரணம் என்பதை இப்பொழுது சொல்லுகிறார். நான் இப்பொழுது இந்த விஷ்ணு வில்லை உனக்கு தருகிறேன், நீ அது இற்று போன வில்லை ஒடித்தாய், இந்த விஷ்ணு வில்லை நான் ஏற்று. அப்படி ஏற்றி விட்டாய் என்று சொன்னால் இந்த உலகத்திலே உன்னை விட பலசாலி வேறு யாரும் இல்லை என்று சொல்கிறார். இன்னொன்றையும் சொல்கிறார், நான் மகேந்திர மலையிலே தவம் செய்து கொண்டிருந்தேன், அப்பொழுது இந்த நீ வில்லை நான் ஏற்றுகிற போது முறிந்த சப்தத்தை கேட்டேன், நான் அதனால்தான் கோபம் கொண்டு வந்தேன். என்று சொன்னால் நான் சிவனிடம்தான் வில்வித்தை கற்றேன், அது பழுதுபட்டு இருந்தாலும் வலிமையான வில்லுதான், அதை நீ உடைத்ததும் எனக்கு கோபம் வந்து விட்டது என்று சொல்லிட்டு அந்த விஷ்ணு தனுஷை கொடுத்து நீ இதை உட அப்படின்றார். இல்ல நான் ஏற்று என்று சொல்கிறார், அப்படி சொல்லல. இப்பொழுது அந்த மகேந்திர மலையில் அமர்ந்திருந்த போது பரசுராமன் இந்த சத்தத்தை கேட்டேன் என்று சொல்கிறார் அல்லவா? பானுமதி அம்மா கூட தன்னுடைய உரையில சொல்லும்போது சொன்னாங்க, அவன் வில் முறிந்த சத்தத்தை அயோத்தியிலிருந்து தயரதன் கேட்டான் என்று அங்கே குறிப்பிடுவார் கம்பர். இதே போல பின்னால் யுத்த காண்டத்திலே மாலியவான் என்பவன் நான் இலங்கையில் இருந்தபோது அந்த சத்தத்தை கேட்டேன் என்று சொல்வான். இதுதான் கம்பனின் சிறப்பு. ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு எங்கெங்கே பொருத்தமாக அதை பொருத்த முடியும் அப்படியெல்லாம் சொல்வார் அவர். இவன் வில்லை வளைத்து விட்டான், விஷ்ணு வில்லை ராமன் வளைத்து விட்டான். வளைத்து விட்டு சொல்கிறான், ஒரு ராமபானம் நான் தயார் செய்து விட்டேன் என்று சொன்னால் அதற்கு இலக்கு வேண்டும், எதன் மேலாவது நான் விட வேண்டும் அந்த அம்பை, அதனுடைய இலக்கம் என்ன நீ சொல்லு, அதனுடைய இலக்கு எது என்று நீ சொல்லு என்று பரசுராமனிடம் கேட்கிறான். பரசுராமன் இவனை வணங்கி திருமால் அவதாரம் என்று அவனுக்கு புரிகிறது. பரசுராமனும் திருமால் அவதாரம் தான் என்று சொல்கிறார்கள், 6வது அவதாரம் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது எய்த அம்பு இடைப்பழுது எய்திடாமல் என் செய்தவம் யாவையும் சிதைக்கவே. ராமன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், நான் உன்னை கொல்ல மாட்டேன்,
நான் உன்னை கொல்வதற்கு அவன் சொல்லாவிட்டாலும் கூட நான் உன்னை கொல்வதற்கு உனக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. ஏனால் 21 அரச தலைமுறைகளை கருவறுத்தவன். பரசுராமனை கொல்ல முடியும். ஆனால் உன்னுடைய தந்தை வேத விற்பன்னர் என்ற காரணத்தால் உன்னை அழிக்காமல் விடுகிறேன். ஆனால் இதற்கு இலக்கு என்ன என்று சொல் என்கிற போது, என்னுடைய தவ வலிமை, இத்தனை நாட்கள் நான் பல தவங்கள் செய்து பெற்ற அந்த தவ பயனை எல்லாம் நீ எடுத்துக்கொள் என்று சொல்கிறான். அவன் தவ பயனை எல்லாம் எடுத்து விட்டான். இவரிடம் பரசுராமனிடம் இருந்த தவம் பயன்கள் எல்லாம் இப்பொழுது ராமனிடம் போய்விட்டன. ராமன் உடனே அந்த வில்லை எடுத்து வருணனிடம் கொடுத்து விட்டு போய்விட்டான் அயோத்திக்கு. எதற்காக கொடுத்தான் என்பதெல்லாம் பின்னால் வரும். ஒரு போரிலே கிராபிக்ஸ் மாதிரி கையை பின்னால நீட்டுவார் ராமர். அங்கேருந்து ஒரு இது வரும், வில்லு வரும். அது இந்த வில்லு தான். வருணன் கொடுப்பாரு. எமர்ஜென்சி டயத்துல அவர் ஹெல்ப் பண்ணுவார். இவர் கொடுத்து வச்சதை அவர் கொடுப்பாருன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த படலம் எதற்காக? இது மிகவும் சிறிய படலம். ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் படலங்கள் இல்லை, கம்பன் எழுதுவதில்லை. அதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், திருமுருக கிருபானந்த வாரியார் மிக அருமையாக சொல்லுவார். ராமன் இப்பொழுது அறத்தின் சார்பாக நின்று போர் தொடுக்க போகிறான். இறுதியாக ராவணனை அழிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். அரக்கர்களை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். ஆனால் ராவணன் பல ஆண்டுகள் தவம் செய்து தவ வலிமை பெற்ற சிறந்த வீரன் அவன். ஆனால் இதுவரையில் ராமன் எந்த தவமும் செய்யவில்லை. அதற்கான நேரமும் கிடைக்கவில்லை, சந்தர்ப்பமும் கிடைக்கவில்லை என்ற காரணத்தால் ஒரு அலுவலகத்திலே உயர் அதிகாரி மாறுதலாகி செல்லும் போதோ அல்லது பதவியிலிருந்து ஓய்வு பெறுகிற போதோ உள்ளே வருகிற இன்னொருவரிடம் அந்த பொறுப்புகளையும் அந்த அந்த பதவிக்கான அத்தனையும் ஒப்படைத்து விட்டு போவது போல இப்பொழுது பரசுராமர் கொடுத்து விட்டு போனார். இதை பற்றி நீங்கள் அதிகமாக கவலைப்பட வேண்டாம் என்று திருமுருக கிருபானந்த வாரியார் சொல்லுவாராம். அதே போல இது ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிற ஒரு நிகழ்வு. இந்த அவனுடைய உடல் பலம் இருந்தாலும் கூட ராவணனுக்கு நிகரான ஒரு தவ வலிமையும் இருந்தால்தான் அவனை வெல்ல முடியும் என்பதற்காக பரசுராமர் அத்தனை தவ வலிமையும் அவனிடம் கொடுத்து விட்டு அவர் விடைபெற்று செல்கிறார். இதற்கு பிறகு இதற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சில செய்திகள் என்றாலும் கூட பின்னால் வரக்கூடிய சில படலங்களுக்கு உதவியாக இருக்கும். எல்லோரும் விடைபெற்று செல்கிறார்கள். இப்பொழுது தயரதன் பரதனை அழைத்து, உன்னை உன்னுடைய தாத்தா வர சொன்னார், கேகய நாட்டுக்கு உன்னை பார்க்க வேண்டுமா, நீங்கள் எல்லாம் அங்கே கிளம்பி செல்லுங்கள் என்று சொல்வார். பரதனும் சத்ருகனும் கேகய நாட்டுக்கு சென்று விடுகிறார்கள். அத்தோடு அந்த படலம் முடிகிறது என்று சொல்லி இத்தனை நேரம் பொறுமையாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிகவும் அருமையான ஒரு உரையை நிகழ்ச்சி. இந்த பரசுராமர் படலம் ஏன் அங்கே அமைக்கப்பட்டது என்பதற்கான காரணத்தையும் கூறி மிக அழகாக இந்த படலத்தை நிறைவு செய்திருக்கின்றீர்கள் என்றுதான் கூற வேண்டும். பரசுராமர் அவருடைய தவ வலிமையெல்லாம் ராமனுக்கு வாரி வழங்கினார் என்று கூறுகின்ற பொழுது அதற்கு உதாரணமாக அலுவலகத்தில் பணிமாற்றம் செய்யப்பட்டு விலகி சென்றவர் அந்த பதவிக்கு வருவதுடன் எப்படி தன்னுடைய பணிகளையும் கடமைகளையும் ஒப்படைப்பாரோ அதுபோல பரசுராமன் தன்னுடைய கடமைகளையும் தன்னுடைய செயல்களையும் தன்னுடைய தவ வலிமையும் ராமனிடம் ஒப்படைத்து இனி தன்னுடைய வேலைகளை எல்லாம் ராமனே செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அந்த படலம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அதுதான் கம்பனுடைய சிறப்பு என்று கூறிய ஐயா நெல்லை தீபன் அவர்களுக்கு இந்த அமைப்பின் சார்பாக நன்றியினை கூற கடமை பெற்றிருக்கின்றோம். மிக அருமையான உரை ஐயா. அடுத்ததாக இந்த இரு உரைகளையும் குறித்து தன்னுடைய மதிப்பெண்களை வழங்குவதற்காக ஐயா பொன் வேல்மயில் அவர்களை சொல்லுங்க. தலைமையரை முடிச்சோம்ல, தலைவர் உரையை முடிச்சுடுங்க. முடிச்சோம்ல. ஓகே. 2 அருமையான உரைகளை இன்றைக்கு நாம் கேட்டிருக்கின்றோம். 2 பேருமே ரொம்ப சுருக்கமாக பேசியிருக்கிறார். 2மே சின்ன சின்ன படலங்கள் என்கின்ற காரணத்தினால் மிக நிதானமாக, அதே நேரத்தில் சுருக்கமாக இருந்தாலும் நம் மனதிலே படுகிற மாதிரி தெளிவாகவும் பேசியிருக்கிறார். பானுமதி அம்மையார் பேசின பொழுது எனக்கு ஒரு இடம் ரொம்ப நல்லா இருந்தது. கைவளையலை பார்க்கிற மாதிரி ராமனை பார்த்தாள் என்று சீதை சொன்ன பொழுது
அந்த கவிதை நன்றாக இருந்த மாதிரியே அவர்கள் காட்டிய பாவமும் நன்றாக இருந்தது. என்ன, நீங்க திரும்ப போட்டு பாருங்க. அது எப்படி சீதை பார்த்திருப்பாள் என்று ஒரு ஓரங்க நாடகம் மாறியே அவர்கள் நடித்து காட்டியிருக்கிறார்கள். ரொம்ப அழகாக இருந்திருக்கிறது. அதே மாதிரி நிறைய முன்னால் இருக்கக்கூடிய படலங்களை எல்லாம் அவர் மிக சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கின்றார். அந்த படலத்திலே ஒரு அழகான பாட்டு ஒன்று உண்டு. விடமென விழியாரும் அமுதென மொழியாரும். இந்த முரண் ரொம்ப அழகா வரும். விடமென விழியாரும் அமுதென மொழியாரும் கிடைப்புற இதழாரும். கிடைன்னா சிவந்தன அர்த்தம். இதழாரும் கிளர் நகை ஒளியாரும். நகை சிரிப்பு வெண்மையாக இருக்கிறது. இதழ் என்பது சிகப்பு. அந்த முரண் அப்படியே அழகா கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி மிகப்பெரியவர் கிடையென பிரியாரும் என்று சொல்லி கடை நிகர் நடையாரும். கடை மாறி நடப்பாரும். பிடி என வருவாரும் என்று ஒவ்வொரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த முரண்பாட்டை ரொம்ப அழகாக சொல்லி இருக்கக்கூடிய பாடல் அந்த பாடல். அதே மாதிரி அந்த படலத்துல இன்னொரு காட்சி ஒண்ணு வச்சிருப்பார் கம்பன். சீதை சொல்லுவா, நாளைக்கு எப்படியும் சூரியன் வந்துடும். சூரியன் வந்த பிறகு இறைவே நீ ஓடி போய் விடுவாய், இப்பொழுதே போயிடுவா. அகனானூர்ல தான் இப்படி ஒரு காட்சி உண்டு. ஒருத்தி சொல்லுவான், நாளை ஊதை காற்றை பார்த்து சொல்லுவா, வாடை காற்றே நீ ஓடி போயிடு. எப்படி இருந்தாலும் நாளை காலை என்னுடைய தலைவன் வர இருக்கின்றான். அவன் வந்தான் என்று சொன்னால் நீ தானாக ஓடத்தான் போகின்றாய். என்னை உன்னால் துன்புறுத்த முடியாது. இப்பொழுதே ஓடி போய்விடு என்று அகனானூரிலே சொன்ன மாதிரி கம்பெனி ஒரு பாட்டை ரொம்ப அழகா வச்சிருப்பான். அதே மாதிரி நெல்லை தீபன் அவர்கள் ஒரு லெக்சரர் மாதிரி, ஒரு விரிவுரையாளர் மாதிரி ரொம்ப அழகாக இந்த படலத்தை எல்லோருக்கும் எடுத்து சொல்லியிருக்கார். நிறைய பாயிண்ட்டுகளை எல்லாம் அவர் தேர்ந்தெடுத்து அதை நம்முடைய மனதிலே புகுத்தியிருக்கின்றார். ஒரு அருமையான சொற்பொழிவை அவர் இங்கே கொடுத்திருக்கிறார். அவர் கூட சொன்னார், 21 முறை 21 தலைமுறையை அழித்தான் பரசுராமன். பரசுன்னா ஒண்ணும் இல்ல, கோடரின்னு அர்த்தம். கோடரியை கையிலே வைத்திருக்கிற காரணத்தினாலே அவன் பரசுராமன். சடையான் மழு உடையான்னு கம்பன் சொல்லுவான் அவனை. மின்னை போல ஒளி வீசக்கூடிய புடைப்பயிரும் சடையான் மழு உடையான். ஒரு 2 வரியில சொல்றோம் அவனை பத்தி. அந்த 21 முறை ஏன் அதை செய்கிறான்? கார்த்தவீரியனுடைய கொன்ற காரணத்தினாலேதான் அவனுடைய மகன் பரசுராமனுடைய தந்தையை கொள்கிறான். பரசுராமன் தான் கார்த்தவீரியனை கொன்றிருக்கிறான். ஆகவே அவனுடைய மகன் ஜமதக்கினியை கொன்றிருக்கிறான். அந்த நேரத்தில் பரசுராமனுடைய தாய் 21 முறை தன்னுடைய மார்பில் அடித்துக் கொண்டாளாம். ஆகவே தான் 21 வம்சங்களை அழிக்கப் போகிறேன் என்று அப்பொழுதே அவன் சபதம் எடுத்துக்கொண்டான் என்று ஒரு தகவல் உண்டு. பாகவதத்திலே இப்படி ஒரு தகவல் இருப்பதாக குறிப்பிடுகின்றான். ரொம்ப அழகான உதாரணம் ஒண்ணு சொல்லியிருப்பான் கம்பனால. புன் கீரிய குருதி புனலென பொழிகின்றன புறையே, கண் கீரிய கனலோன் என்று பரசுராமல சொல்லுவான். அவனுடைய கோபம் எப்படிப்பட்ட கோபமா? புன் கீரிய குருதி புனல் பொழிகின்றன புறைய கண் கீரிய கனலோன். புண்ணில இருந்து ரத்தம், புண்ண கீர்னா எப்படி ரத்தம் வருமோ அது மாதிரி அவனுடைய கண்ணில இருந்து கோபம் வரும் என்று அழகாக சொல்லுவான். கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டம் அதுதன்றி புண்ணென்றும் உணரப்படும்னு திருவள்ளுவர் சொன்னார் பாருங்க. அந்த திருக்குறளை கொண்டு வந்து அங்க நேரா வச்சுட்டாங்க. இப்படி ஒரு சிறப்பான படலங்களை எல்லாம் இங்கே எடுத்து அவர் சொல்லி இருக்கின்றார்கள். கடைசியிலே பரதனை அவனுடைய தாத்தா வீட்டுக்கு அனுப்புவார்கள். அந்த இடத்திலே கூட ஒரு செய்தி இருக்கின்றது. பரதனுடைய தாய்மாமன் வந்துதான் அழைத்து கொண்டு போவார். பரதனுடைய தாய்மாமன் நேராக அயோத்திக்கு தான் வருவார். அயோத்தியிலே யாரும் இல்லை, மிதிலைக்கு தான் போயிருக்கிறார்கள், திருமண சம்பந்தமாக போயிருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் அவர் அங்கிருந்து மிதிலைக்கு போய்
அங்கிருந்து பரதனை அழைத்து கொண்டு போயிருக்கிறார் என்கின்ற தகவல் உண்டு. கோச்சிக்கல எங்களுக்கு சொல்லாம நீங்க பண்ணிட்டீங்களா என்றெல்லாம் கோபித்துக் கொள்ளாமல் தன்னுடைய பரதனை அங்கே அழைத்து கொண்டு போயிருக்கிறார் என்ற செய்தி உண்டு. இப்படி ஒரு அருமையான படம், ரொம்ப அழகா சொன்னார். கிருபானந்த வாரியார் சொன்னதை இங்க அழகா எடுத்து சொன்னார். என்ன சொன்னார்? விஸ்வாமித்திரன் எல்லா படைகளையும் ராமனுக்கு கொடுத்து விட்டார். அப்போ தப வலிமை வேண்டும் அல்லவா? அந்த தப வலிமையை வேண்டும் என்பதற்காக பரசுராமனிடத்திலே இருந்து அந்த தப வலிமையை ராமன் பெற்றுக்கொண்டான் என்பதை ரொம்ப அழகா நெல்லை தீபன் அவர்கள் இங்கே எடுத்து சொன்னார்கள். எனக்கு இந்த படலத்திலும் சரி, அதே மாதிரி விஸ்வாமித்திரனுடைய அந்த தாடகையை கொள்வதற்கு முன்பு விஸ்வாமித்திரன் வந்து கேட்கிறார்ல, அந்த படலத்திலேயும் சரி, தசரனுடைய மனோபாவம் தான் எனக்கு புரியுது. ரொம்ப எளியவன் எளியவன், என் பையன் ரொம்ப எளியவன் எளியவனே சொல்லிட்டு இருப்பார். தாடகையை கொள்வதற்கு முன்பு சொன்னால் கூட பரவாயில்லை. ஆனால் அவன் நிரூபித்து விட்டான். தாடகையை கொன்று நிரூபித்து விட்டான், வில்லை வளைத்து விட்டான். கம்பனே சொல்கின்ற மாதிரி அந்த வளையங்கள்லாம் நிமிர்ந்து நேரிட மலையென வளர்ந்து தோல் என்று சொல்றால, அவனுடைய பையனுடைய வெற்றியை பார்த்து அந்த அளவுக்கு பெருமிதம் கொண்ட தசரதன் இந்த இடத்துல வந்து அவன் ரொம்ப எளியவன், நீ ரொம்ப வலியவன், அவன் எதுவும் செய்து விடாதே என்று சொல்லுகிற பொழுது, எவ்வளவுதான் ஒருவன் வீரனாக இருந்தாலும் தந்தையினுடைய பாசம் அவனை எளியவனாகவே பார்த்து கொண்டிருக்கிறது. தசரதனுடைய பாசமானது ராமன் மிகப்பெரிய வீரன் என்பதை உணர்ந்தாலும் கூட ஒரு பிரச்சனை, மோதல்கள் என்று வருகின்ற பொழுது ராமன் எந்த வகையிலையும் துன்பப்படக்கூடாது என்று தசரதனுடைய பாசம் எந்த அளவுக்கு ராமன் மீது இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் பல நிகழ்ச்சிகளை கம்பன் எடுத்துக்கொண்டு வந்து கடைசியிலே கைகேயினுடைய படலத்திலே அவன் ராமனுக்காக உயிரிடுகிற மாதிரி கொண்டு போயிருக்கிறான் என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஒரு தந்தையினுடைய பாசம் இங்கே நமக்கு நன்றாக தெரிகிறது. பரசுராமன் ரொம்ப வேண்டி கேட்டுக்கொள்கிறான். இவன் ரொம்ப எளியவன், வலியவன், நீ கொள்ளலாமா என்றெல்லாம் கேட்டுக்கொள்கிறான். ஆகவே இந்த படலத்தை இன்னொரு கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற பொழுது தசரனுடைய பாசமும் நமக்கு நன்றாக தெரிகிறது என்று சொல்லி மிக அருமையான 2 காதை படலங்களையும் மிக சிறப்பாக நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். பானுமதி அம்மையார், நெல்லை தீபன் இருவருமே தங்களுடைய பங்குகளை மிக சிறப்பாக ஆற்றியிருக்கிறார்கள் என்று சொல்லி என்னுடைய தலைமை உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி ஐயா. மிகவும் அருமையான தலைமை உரையில் ஏன் 21 வம்சத்தை பரசுராமன் அளித்தான் என்பதற்கான ஒரு காரணத்தையும், எளியவன் எப்படி ராமன் தசரதனால் கருதப்பட்டான் என்பதற்கான ஒரு காரணத்தையும் மிக தெளிவாக எடுத்து கூறினீர்கள். பாசம் கொண்ட தந்தைதான் வலிமை கொண்ட ராமனை எளியவன் என்று கூற வைத்திருக்கின்றது என்பதை கூறினீர்கள். மிக அருமை ஐயா. சிறப்பான தலைமை உரைக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக கருத்துரை வழங்குவதற்காக ஐயா பொன் வேல்மயில் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர் தமிழ்நாடு சிறைத்துறையில் மேலாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கின்றார். வாசகர் வட்ட கிளை நூலகம் தியாகநாயனரின் தலைவராக இருக்கின்றார். துணைத் தலைவராக சிறை பணியாளர் அரசங்கத்தில் பணிபுரிந்து கொடுக்கின்றார். திருநெல்வேலி மாவட்டம் அரசு ஊழியர்கள் சங்கம் உறுப்பினராக இருக்கின்றார். இப்படி பல வேலைகளை புரிந்து கொண்டு இலக்கியத்திலும் எந்த இலக்கியத்தை கொடுத்தாலும் அதனை ஆழ படித்து ஆங்காங்கே கருத்துக்களை எடுத்து வந்து நம்மோடு பகிர்ந்து கொள்வதில் அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த உழைப்பையே தன்னுடைய பணியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். ஒரு கருத்தை கூறுகின்ற பொழுது இலக்கியத்தில் எங்கெங்கெல்லாம் இருந்து எடுத்து கூற முடியுமோ அவற்றையெல்லாம் எடுத்து கூறுவதில் மிக வல்லவராக இருக்கின்றார். ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா, உங்களுடைய கருத்துரையை தாருங்கள். நன்றி ஐயா. 97வது வெள்ளி இலக்கிய மேடை நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்பித்திரு அருமையான முன்னோட்டத்தையும் பின்னோட்டத்தையும் கொடுத்த ஐயா கேஜிஆர் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன்.
தமிழ் வாழ்த்து பாடிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். தொழில்நுட்பத்தை சிறப்புற செய்து கொண்டிருக்கிறோம் ஐயா ஆர்.சி. குமரன் ஐயாவை வணங்குகிறேன். இன்னும் வருகை தந்திருக்கின்ற அத்தனை கவிஞர் பெருமக்களையும் அறிஞர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்று 2 கம்பெனியிலிருந்து 2 அருமையான படலங்கள், பாலகாண்டத்தின் நிறைவு படலங்களை எடுத்து 2 அறிஞர்கள் சிறப்பாக உரையாற்றி தந்திருக்கிறார்கள். அம்மா பானுமதி அம்மா கடிமண படலத்தையும், நெல்லை தீபன் பரசுராம படலத்தையும் மிகச்சிறப்பாக அந்த எதுவும் செய்திகள் விடுபடாத வகையிலே மிகச்சிறப்பாக உரையாற்றி இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே மதிப்பெண் கொடுக்கக்கூடிய தகுதி எனக்கு இருந்தால் இருவருக்குமே 100 மார்க் நான் கொடுத்து விடுகிறேன். அடுத்து ஐயா முதலிலே அம்மையார் அவர்கள் கடினமான படலத்தை சிறப்பாக சொல்ல வருகை தந்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு முன்னாலே இருந்த படலங்கள் 10 படலங்கள், 10 படலங்களுக்கும் 10 நிமிடங்களை எடுத்துக்கொண்டார்கள். கடிமண படலத்திற்கு ஒரு 10 நிமிடங்களை எடுத்துக்கொண்டார்கள். அவருடைய அந்த ஆர்வம், அந்த பழைய அந்த 10 முந்திய 10 படங்களில் உள்ள அருமையான செய்திகளை எல்லாம், அருமையான பாடல்களை எல்லாம் எடுத்து நமக்கு சிறப்பாக அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அத ஒரு ஐயத்தை கூட அவர்கள் கிளப்பினார்கள். மாப்பிள்ளை உட்கார்ந்து இருந்த உடனே தான் பெண்ணை அழைத்து வருவார்கள். இங்கு மாப்பிள்ளை வருவதற்கு முன்னே பெண்ணை விட்டு அழைத்து வந்தார்களே என்று சொன்னார்கள். அதற்கு முந்தைய படலம் கோலங்கான் படலத்தை எடுத்து பார்த்தோம்னா தெரியும். கோலங்கான் படலத்தில் இருந்து இந்த மண்டபத்திற்கு எல்லாரும் அமர்ந்திருந்தார்கள் என்று தெளிவாக சொல்வார். அந்த படலத்தில் தான் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க, அதுக்கு பக்கம் சீதையை அழைத்து வருவார்கள் என்ற செய்தி தெளிவாக இருக்கிறது. அதுவும் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த பௌர்ணமி நாளிலே கடல் அலைகள் பொங்கி எழுத ஒரு செய்தியை அருமையாக குறிப்பிட்டு சொன்னார்கள். பங்குனி உத்தரம் வந்தால் பௌர்ணமி நாள் தான் வருகிறது, அன்று கடல் அலைகள் ஓங்கி எழும். இந்த செய்தியை நானும் எங்கும் இந்த பொருளோடு சேர்த்து சொன்னதை நான் கேட்டதில்லை. அருமையான ஒரு செய்தியை அவர்கள் நமக்கு உரித்தாக்கி இருக்கிறார்கள். இந்த கடினமான படலத்திலே எடுத்துக்கொண்டாலே கம்பன் தன்னுடைய கற்பனை வளத்தை எல்லாம் ஒழுங்கு திரட்டி அமைத்த படலங்களிலே இது முக்கியமான படம். இது ஒரு தலையாய படலம் என்றுதான் சொல்ல வேண்டும். கம்பன் இந்த படலத்திலே சொல்லியிருப்பதை போல ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு வரிக்கும் ஓமைகளை கையாண்டு சொன்ன அற்புதமான படலம் இந்த படலம். அப்பேற்பட்ட படலத்தை அம்மையார் அவர்கள் ஒரு சில பாடல்களை எல்லாம் அவர்கள் எழுத்து சிறப்பாக சொன்னதை கேட்க முடிந்தது. இந்த சீதையை இருவரும் தீயை வலம் எதிர் நின்ற கலங்களில் கற்பு அருந்ததியை கண்டார் என்ற செய்தியை அவர்கள் சிறப்பாக சொன்னார்கள். அதுவும் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தது, அப்புறம் பங்கினி உத்திரத்தில் திருமணம் நடந்தது போன்ற ஒரு சில பாடல்களை அம்மையார் அவர்கள் அருமையாக எடுத்து சொன்னாலும் இந்த படலத்திலே இருக்கக்கூடிய சிறப்பு முதலிலே இருந்து நாம் பார்த்தோமானால் முதலிலே ஆரம்பத்திலேயே இப்பொழுது திருமணம் நிச்சயமாகிவிட்டது. இப்போது சீதையும் ராமனும் தனித்தனியாக இருக்கிறார்கள். ஒரு திருமணம் நிச்சயமானப்படும் அந்த மணமக்கள் எப்படி ஒருவரையொருவர் அந்த திருமணத்திற்கு பின் கிடைக்க போகின்ற மகிழ்வை எண்ணி எப்படியெல்லாம் மனத்திலே சஞ்சலப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்பதை முதலிலே காட்டுவான். சீதை அங்கே தனியே புலம்பிக் கொண்டிருப்பாள். அந்த செய்தியை சொல்லும் பொழுது கூட, ஏன் மனமே நேத்து வரைக்கும் என்கிட்ட இருந்த, இன்னைக்கு அவரை பார்த்த உடனே அவர் காலோட போயிட்டு திருப்பி என்கிட்ட இப்போ அவரை எப்ப வராரோ அப்பதான் நீ வருவ போல இருக்க, நீ என் கூடவே பிறந்து எனக்கு இப்படி துரோகம் பண்ணுகிறியே அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. இதே போல ராமனும் ஒரு செய்தியை அருமையாக அவனும் சொல்லுவான். அவனும் போய் 2 பேருக்கும் 10 பாடல்கள் அப்படி கடலை பார்த்து வேலை பார்த்து அந்திலை பார்த்து அந்த அம்மா பேசுவான். அதே போல ராமனும் பலவித செய்திகளை எல்லாம் அவன் சொல்லும் பொழுது சொல்லுவான். அருமையான பாடல். நான் முதல்ல கண்டேன், அப்போதே அவள் மீது எனக்கு ஒரு
விருப்பு எல்லையில்லாத, அதாவது முடிப்பு வரு வேட்கையினால் அவளை என் உள்ளத்திலே என் கண்ணின் துணை கொண்டு அவள் உள்ளத்திலே எழுதினானாம். எழுதி வைத்தேன். சரி, அப்படி அவ்வளவு அழகா இருக்கிறான்னு எழுதி வச்சேன். இப்ப நேர்ல பாக்குறா இவ. மணமண்டபத்திற்கு வந்த சீதையை பார்த்த ராமன் நான் நேத்து பார்த்த போது, சரி அது வரலாம் தப்பு. இன்றைக்கு அவர் பேரழகாவோடு விருந்திருக்கிறார்களே, ஒரு பெண்மைக்கினுடைய அழகுக்கு எல்லையே இல்லை, கரை கண்டிலனால் என்று சொல்லக்கூடிய இப்படியெல்லாம் சொல்லி அவன் துன்பப்பட்டு கொண்டிருப்பான். மனமுரசு அறைகிறார்கள். மக்கள் எல்லாம் அந்த ஊரை அலங்கரிக்கிறார்கள். திருமணத்திற்கு வருபவர்களை பற்றி சொன்னார், அருமையான சொன்னார். அந்த எப்படியெல்லாம் வந்தார்கள் என்று சொல்லும்போது அந்த இடத்துல அவ்வளவு பேர், அதாவது எல்லா உலகங்களிலும் எல்லா ஊர்களிலும் எல்லா நாடுகளிலிருந்து வருவதனால் அதை சொல்லும் பொழுது கம்பன் அருமையாக சொன்னார். தேர்மிசை வருவாரும், சிவிகையில் வருவாரும், ஊர்தியில் வருவாரும், ஒளிமணி நிறை ஓட கார்மிசை வருவாரும். ஆண் யானையிலே ஆண்கள் வருகிறார்கள், கருணியில் வருவார், பெண் யானையிலே பெண்கள் வருகிறார்கள், பார்மிசை வருவாரும், பண்டியில் வருவார். எத்தனை வகையான அன்னைக்கு இருந்த எத்தனை வகையான ஊர்திகள் இருக்கிறதோ கடைசியில பாருங்க, பார்மிசை நடராஜா பஸ்ல வந்தவனு கூட கம்பன் விட்டு வைக்கவில்லை. அப்படி ஒவ்வொருவரும் எல்லாரும் மண்டபத்துக்கு அடைகிறார்கள். இந்த மண்டபத்திற்கு எப்படி இருந்தது என்று கம்பன் சொன்ன ஓமையை படிக்க வேண்டும் என்றாலே ஒரு நாள் ஆகும். அப்படி சொல்லிவிட்டு அடுத்தாலே ராமன் புறப்பட வேண்டும். இப்போது மணமண்டபத்துக்கு அவன் அலங்காரம் செய்கிறான். இந்த பெண்கள் அலங்காரம் செய்ததைத்தான் நாம் இதுவரை கேட்டிருக்கிறோம். அதற்கு கம்பன் சொன்ன, நீங்க ஏயா கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு அப்படி ஒரு குறை இல்லையே நினைக்க. ஒரு ஆண்மகன் திருமணத்திற்கு முன்னால் எவ்வாறெல்லாம் அலங்கரிக்கப்படுவான் என்பதை, ராமனுக்கு செய்த அலங்காரத்தை ராமனே அலங்காரம் செய்து கொள்ள, அந்த அலங்காரத்தை பற்றி பேசுவார். அம்மார் கூட கோலங்கான் படத்திலே அவரை எப்படியெல்லாம் அலங்காரம் செய்தார்கள் என்ற செய்தியை சொன்னார்கள். ஒரு ஆண்மகனுக்கு எதையெல்லாம் அலங்காரம் பண்றது இந்த இதை பட்டியல் போட்டான். ஒரு 20 செய்திகளை கம்பன் வர்றான். திருமண்ணை தரித்தான், கலவை சார்ந்து வலித்தான், சிகலிகை அணிந்தான், மாலைகளை போட்டான், சுழியம் சூடினான், 2 குலைகளை அடைந்தான், நெற்றிலே வீரபட்டம் அணிந்தான், முத்தாரம் அணிந்தான், தோள்வளை அணிந்தான், குரங்கு தொடையிலே அணியக்கூடிய ஒரு கிம்பூரி என்ற அணியணிந்தான், இடையிலே பட்டு சாத்தினான் என்று அப்படியே வர்ணித்துக் கொண்டு வருவது. இதை என்ன சொல்லுவார்கள் என்றால், தலையிலே ஆரம்பிப்பான். தலையிலே சுழியம் சூடல் என்றது ஆரம்பித்து காலிலே களல் அணிந்தான். அதாவது இறைவன் அவதாரம் என்பதால் கேசாதி பாதம் வர்ணனையை இங்கு கம்பன் தந்திருக்கிறது. ஒரு அருமையான சிறப்பு. அடுத்த மண்டபத்துக்கு வருகிறான். அலங்காரம் செய்துவிட்டு வரும்பொழுது ஆனையது ஒரு தேரிலே வரும்பொழுது யாரு அங்க தேரை ஓட்டுகிறவர் என்றால் பரதன் ஓட்டுகிறான். 2 பக்கமும் தம்பி வில்ல புடிச்சுக்கிட்டு பின்னால் லட்சுமணன் நின்று கொண்டு இருக்கிறான். பக்கத்துல இருக்கிற சத்துருக்குற அவனுக்கு கவரி வீசிக்கொண்டு அந்த நிலையிலே எப்படி தம்பியர் அவனோடு பேரன்பு கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியை கம்பன் இங்கு கூறுவதை பார்க்கலாம். அடுத்தால மண்டபத்திற்கு வந்தாகிவிட்டது. இந்த மண்டபத்திற்கு வரும்போது சீதையினுடைய வர்ணையை கம்பன் சொல்லுவான் பாருங்கள். சிலை உடை கயல் வாழ் திங்கள் ஏந்தி ஒரு செம்பொன் கொம்பர் மலை முல்லை இடை முகிழ்ப்ப தேர்மையில் முன்திசை முளைத்தது என்ன அலைகடல் பிறந்து பின்னை அவனியில் தோன்றி மீள மலையிடை உதிக்கின்றாள் போல் மண்டபமும் தானா. அந்த பார்க்கடலிலே பிறந்து பின்னாலே பிறகு இப்பொழுது அவனிலே தோன்றினாள். இப்பொழுது என்ன அதெல்லாம் விட்டுட்டு இப்போ 2 மலைகளுக்கிடையே வருவதை போல அந்த மண்டபத்தினுடைய அலங்காரம் பொன்மலை போல் இருக்கிறதா, அதில் தோன்றி வருகிறாள் என்று அருமையான சொல்லுவான். இன்னொரு அம்மையார் ஒரு அருமையான பாடலை எடுத்து காட்டினார்கள். யார் யார் எல்லாம் திருமணத்திற்கு வந்தார்கள் என்று. இந்திரன் சசியோடு எழுதினான். இளம் சந்திரமௌலியும் தையலாளுடன் வந்தானன். மலரையன் வாக்கினாளுடன் வந்து அந்தரன் புகுந்தனன் அழகு காணவே என்று அந்த பாடலை சொல்லுறார். இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, நம்முடைய தீபன் ஐயா கூட ஒரு சொன்னாங்க, எப்படி இவங்களெல்லாம் இந்த பாடலை அவர்களும் எடுத்து காட்டினார்கள். என்ன சிறப்புன்னா, அந்த இந்திரன் வந்து அகலிகையை கெடுத்தவன் இப்பொழுது எப்படி எந்த முகத்தோடு இந்த திருமணத்திற்கு வந்திருக்கிறான் என்று ஒரு கேள்வியை அவர்கள் கேட்டார்கள். அதற்கு பதில் என்னென்றால், அவன் சசியோடு வந்தான். எப்பொழுது மனைவியோடு ஒருவன் வருகிறானோ அப்பொழுது அவனுடைய மற்றது இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா திருமணத்திற்கு எப்படி போக வேண்டும், திருமணத்திற்கு போகணும்னாச்சுன்னா
தங்களுடைய மனைவியோட துணைவரோடு செல்ல வேண்டும் என்பதை கம்பன் இங்கே சொல்வதை போல இருக்கிறது. ஏன்னா நாம போகலைன்னு வச்சுக்கிடுங்க, நமக்கு மரியாதையே கிடையாது. அங்க இருக்கவங்க எல்லாம் போன ஏல அக்காவை கூட்டு வர்றியா, ஏல மருமலை கூட்டு வர்றியா, தம்பி என்ன மச்சனி அண்ணன் அண்ணிய கூட்டு வர்றியா, அக்காவை கூட்டு வரலையான்னு தான் கேட்பாங்க. இன்னொரு செய்தி என்னென்றால், மனைவியோடு ஒரு செல்லும் பொழுது புதிய இடமாக இருக்கும். அந்த பெண்கள் தான் அங்கே எல்லாம் போய் அந்த நமக்கு வேண்டிய வேறு என்னென்ன நமக்கு சில இது இருக்கும், இதைத்தான் சாப்பிடுவான், இதைத்தான் வெந்நி குடிப்பான், தண்ணி குடிப்பான், இப்படி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் மனைவியரோடு. இதனாலதான் கம்பன் அந்த எல்லோரும் விண்ணிலே நிற்கும் பொழுது விண்ணிலே இடம் இல்லை என்று சொல்வான். இப்போ அடுத்த பாடல், ஒரு பாடலை 2 பேரும் சீதையும் ராமனும் மனத்தவிசிலே உட்காருகிறார்கள். அந்த நிலையை சொல்லும் பொழுது இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தாரும்பார். இந்த போகம்ங்கிறது பயன், யோகம்ங்கிறது காலம். சரியான காலம் வந்தால்தான், அந்த யோகம் இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய காலம் வந்தால்தான் பயன் அனுபவிக்க முடியும். அதை விட சிறப்பு என்னென்றால் ஒன்றிய யோகமும் போகம். இங்கு யார் யோகம் யார் போகம்? கம்பன் சொல்வத பாடலில் இருந்து பார்க்கும் பொழுது ராமன் போகத்தை ராமன் போகமாகவும் சீதையை யோகமாகவும் ஒத்தார் என்று சொல்வார். ஆனா இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது ஒன்றிய போகம் என்றால் இதில் இவர் போகமா அவர் யோகமா என்பது இல்லாது தெரிய வேண்டும் என்பதற்காக கம்பன் ஒரு அற்புதமான உவமையை கையாண்டு இந்த யோகமும் போகமும் இதுக்கு விளக்கம் சொல்வதற்கு பல பெரியவர்கள் பல பக்கங்களே விளக்கம் எழுதியிருப்பார்கள். அடுத்தல நம்முடைய திருமணத்திலே இன்றைக்கு வரை நம்முடைய திருமணங்களிலே என்னென்ன நிகழ்கின்றனவோ அந்த கம்பன் காலத்திலே இருந்து இதுவரைக்கும் அந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டுவதற்கோ என்னவோ அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அழகாக சொல்லுவான். முதலிலே தாரை வார்த்து கொடுத்தான். கோமகன் முன் ஜனகன் குளிர்நீர் நீர் நல்கி மருமகனை வாழ்த்துகிறான். பூமகளும் பொருளும் என நீ என் மாமகள் மண்ணோடு மன்னிதி என்று சொல்லுவான். அடுத்தல அந்த ராமன் இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லணும். இன்னைக்கு என்ன நாமெல்லாம் மந்திரம் ஐயர் என்ன சொன்னாருன்னே தெரியாது, என்னமோ வாயை மட்டும் முணுமுணுப்புறோம். ஆனால் ராமன் எப்படி சொல்லலாம்? மையரு மந்திரம் உண்மை வழங்கா. அவன் மந்திரத்தை எல்லாம் முழுமையாக சொல்றான். அடுத்தால நெய்யில் ஆகுதியை விட்டு அடுத்தால சொன்னான் தையல் தளிர்க்கை தடக்கை பிடித்தான் என்று சொல்வார். அருமையான தொடர். இதெல்லாம் கம்பனினுடைய அழகு தொடர்கள்ல எடுத்துக்கொண்டோமால இது ஒரு முக்கியமான தொடர். இந்த தடக்கை பிடித்தான் என்பதைத்தான் நம்முடைய வடமொழியிலே சொல்லும் பொழுது பாணிக்கிற கடம்பு, கையை நான் உன்னி எந்த காலத்திலும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி அவனுடைய வலக்கையினால் பெண்ணினுடைய வலக்கையை பிடித்து அந்த ஆறுதல் கூறுவதை போல அந்த கையை பிடித்து சொல்வதைத்தான் இந்த பாணிக்கிரகணம் என்று சொல்கிறார். அதையும் கம்பன் இங்கே வைத்தான். அடுத்தது தீவலம் வருதல். இன்றைக்கும் அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தீவலம் வந்தவர்களை பற்றி சொல்லும் பொழுது அருமையான ஒரு உதாரணத்தை சொல்வான் கம்பன். இந்த ஆன்மீகத்தையும் அல்லது அந்த யோகத்தையும் எல்லாம் கொண்டு கம்பன் அங்கங்கே இணைத்திருக்கிற விதம் மிகவும் அற்புதமான ஒரு இடம். இது இடம் இந்த 2 பேரும் தீவலத்தை சுத்தி வருகிறார்கள். ராமன் முன்னாலே செல்கிறான், சீதை பின்னாலே செல்கிறான். அது எப்படி இருக்கிறது என்றால் உடம்பு உயிரை தொடர்வதை ஒத்தாள் என்று கம்பன் சொல்வான். எல்லாருக்கும் இப்போ ஒரு ஆச்சரியம் வரும். உயிர் தானே உடம்பை தேடி அலையும். இப்போ சீதை உடம்பு என்று சொன்னால் உடம்பு எப்படி உயிர் முன்னாலே போகும் என்று கேள்விக்கு பெரியவர்கள் எல்லாம் அருமையாக விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். ஏனென்றால் இது தெய்வ பிறவிகள் என்பதனால் இவர்கள் அந்த உயிராகிய ராமனை உயிராகவும் இவளை உடலாகவும் இதற்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டும். கம்பன் நிறைய பாடல்களில் சனகனை உயிராகவும் மக்களை உடலாகவும் சொல்வான். அதை போல இப்படி பல இடங்களிலே ஜடாயு இதுல படுத்தாச்சுன்னா ஜடாயு சொல்லியிருப்பாரு. ஜடாயு அழுவான் சார், இந்த நம்முடைய இவன் தசரதன் இறந்தான் என்று செய்தி கொட்டு என்னை உடல் என்றும் நீ உயிர் என்றும் சொன்னாயே, இப்பொழுது என்னை இந்த உடலை இங்கே போட்டு விட்டு உயிரை விண்ணவத்துக்கு ஏற்றி விட்டாலே இந்த உணர்விருந்த கூற்றுவனார் என்றெல்லாம் சொல்லுகிறான். அதை சொல்லும் பொழுதுதான் ஏன்னா உடம்பு வினைகள் பின்தொடரும் வினைகள் அற்ற தெய்வீக தம்பதியர், அதனால் இதரை அவருக்கு இந்த உவமையை சொன்னார் என்று சொல்லுவார்கள். அப்புறம் இன்னும் அடுத்தது பார்க்கணும், அம்மி மிதித்து அருந்ததி எந்த விதமான சிரமமும் இல்லை. இன்னைக்கு அம்மா சொன்னாங்க, அருமையா சொன்னாங்க. எங்கேயோ பார்த்துப்போம், யாரோ
அருந்ததியை பாருன்னு அங்க மணமண்டபத்துக்கு மேல கூடிய அருமதியை நாங்கள் எப்படி பார்ப்போம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் ராமனுக்கும் சீதைக்கும் அந்த கவலை இல்லை. ஏன்னா வசிஷ்டருடைய மனைவி அவர்தான் நம் மரணச்சடங்கை செய்கிறார், முன்னாலே நின்று கொண்டிருந்தாள். அதனால கலங்கலில் கற்பின் அருந்ததி கண்டார். அம்மி மிதித்து அருந்ததி பாச்சாச்சு. அதுக்கப்புறம் ராமன் தன் மாளிகைக்குள்ளே போகிறான். இந்த இடத்தில்தான் அந்த பாட்டை சொன்னார். ஆர்த்தன வேரிகள் ஆர்த்தன சங்கம், அருமையான அந்த பாடலை அவர்கள் எடுத்து சொன்னார்கள். இப்பொழுது ஒரு செய்தியை இங்கே கம்பன் செய்யும். நம்முடைய அரச திருமணங்களில் நடக்கும் பொழுது திருமணம் நடக்கின்ற அந்த மண்டபத்திற்கு அரசிமார்கள் வருவதற்கு அனுமதி இல்லை போலும் என்பது இங்கே தெரிகிறது. ஏனென்றால் திருமணம் முடிந்தவுடன் எல்லோரையும் வணங்கிவிட்டு குருதேவர் தந்தையெல்லாம் வணங்கிவிட்டு ராமன் எங்கே போனான் என்றால் நேராக மாளிகைக்குள்ளே நுழைந்து தாயரை மூவரையும் வணங்கினான் என்ற ஒரு அருமையான பாடல். அது ஐயாக்கு நம்முடைய தீபன் அவர்கள் கூட அருமையாக சொன்னார்கள். அந்த சென்ற போது அவர்கள் பேசிய பொழுது சீதை திருமணத்தை பற்றி, சீதா கல்யாணத்தை பற்றி பேசினார்கள். அப்பொழுது சொன்னார்கள், அதை பொழுது முதலிலே யார் காலிலே விழுந்தாள் என்றால் கேகையன் மாமகள் கேள்கிளர் பாதம் தாயினும் அன்பொடு தாயிலிருந்து வணங்கா ஆயதன் அன்னை அடிச்சுடை தூடி தூய சுமித்திரை அந்த வரிசையிலேயே வணங்கினான். இதற்கு செய்தி விளக்கம் சொல்லுகிறவர்கள் சொல்லும் பொழுது, எம்மா தாயே, நீதான் நான் இப்ப திருமணம் செய்து விட்டேன், என்னை இந்த ராஜ்யத்திலே இருந்து நான் வந்த காரியம் முடியாமல் போய்விடக் கூடாது, ஆகவே என்னை காட்டுக்கு அனுப்ப வேண்டியவள் நீதான் என்பதற்காக முதலிலே அவனை வணங்கினார்கள் என்று சொல்வார்கள். அதையெல்லாம் விட கம்பன் அருமையாக சொன்னான். அவனை வளர்த்தவள் அவள், அவன் மீது பேரன்பு கொண்டவள் அவள். ஆகவேதான் அதோடவும் அவளை வணங்கினான் என்றால் இந்த அம்மையாருக்கு தன்னுடைய தாய்க்கு வருத்தம் வருமே என்று கூட நினைக்கல. ஏன்னா அவளுக்கும் தெரியும், அவள் மூவரையும் எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் பார்த்தவள் என்ற செய்தியையும் இங்கே பதிவதை போல அருமையாக அந்த மூவரும் எவ்வளவு ஒற்றுமையோடு இந்த திருமணம் நடக்கின்ற காலம் வரை இருந்தார்கள் என்பதை கம்பன் இங்கே காட்டுகிறான். அதுக்கப்புறம் அவர்களை எல்லாம் அனுப்பிவிட்டு தாயரெல்லாம் மகிழ்ச்சி அடைந்து அந்த பெண்ணுக்கு நிறைய சீர்வரிசைகளை எல்லாம் செய்கிறார்கள். இப்பொழுது வேள்வி நிறைவேறுகிறது. இந்த பாடலைத்தான் அம்மையார் சொல்றார். பங்குனி உத்திரம் ஆன பகல் பொழுது அங்கன் இருக்கியில் 1000 நாமச்சிங்கம் மனத்தொழில் செய்திரத்தால் மங்கள அங்கி வசிஷ்டன் வளர்த்தான். திரும்பவும் இவனுக்கு ராமனுக்கு திருமணம் முடிந்து விட்டது. திருமணம் முடிந்தவுடன் இவன் எழுந்து பள்ளியறைக்குள் சென்றான் என்று ராமனுடைய திருமணத்தை முடிப்பார் கம்பர். அதுக்கு அப்புறமும் வசிஷ்டன் மீண்டும் அந்த வேள்வி தீயை வளர்த்தார் என்று சொல்றான். ஏனென்றால் இன்னும் மூவருக்கு திருமணம் நடைபெற வேண்டி இருக்கிறது. இது ஒரே நேரத்தில் நடந்ததா அல்லது ராமன் திருமணம் முடிந்து மறுநாள் நடந்ததா என்பதற்கு வான்மீகத்திலும் எனக்கு சரியான செய்தி கிடைக்கவில்லை, கம்பனிலும் கிடைக்கவில்லை. ஆனால் திரும்பவும் வளர்த்தான் என்பொழுது அன்றைக்கே நடந்ததாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்ன செய்தியை சொல்வதற்கு ராமன் மணவரைக்குள் புகுந்தான் என்று சொல்லிவிட்டு இந்த திருமணத்தை பற்றி சொல்ல வருகிறார்கள். குசத்துவசுவன் என்ற ஜனகனுடைய தம்பி மக்கள் மூவரையும் இவர்கள் திருமணம் செய்தார்கள் என்ற செய்தியை சொல்லும் பொழுது அங்கேயும் ஒரு செய்தியை அருமையாக வைப்பான். அந்த பங்குனி பங்குனி உத்திரத்திலே யாருக்கு திருமணம் செய்வதற்கு வேலி வளர்த்தான் என்பது 1000 நாம சிங்கத்துக்கு 1000 நாம சிங்கம் என்று 1000 பெயர்களை உடையவர் திருமால் என்பதை நம்மாழ்வார் அழகாக சொல்வார். பேர்கள் 1000தாய் ஊர்கள் 1000தாய் என்று அருமையாக பேசுவார். அந்த செய்தியை இங்கே பதிவார். அந்த மூவருக்கும் 3 பேர்களுக்கும் திருமணம் நடந்தது என்று சொல்லிவிட்டு ஒரு செய்தி, மெய்நிறை மூவரை மூவரும் வேட்டார். அந்த 3 பெண்களை அந்த பெண்களும் அரேஞ்ச் மேரேஜ், அதாவது தாய் தகப்பன் செய்து வைத்த அந்த திருமணமாக சொல்லாமல் இவர்களும் அவர்களை பார்த்து அவர்கள் சம்மதித்த பிறகு அதற்கு ஒருவர் பார்த்து சம்மதித்த பிறகு அந்த திருமணம் நடந்தது என்பதை அருமையாக பதிவார். அதை சொல்லும் போது வேட்டவின் வேந்தனும் மேல்நாள் கூட்டிய சீர்த்தி கொடுத்தில நல்லால் அதுக்கப்புறம் அந்த திருமணத்தை எல்லாம் முடித்து விட்டு ஜனகன் அருமையான நல்ல தானங்களை எல்லாம் செய்தான் என்று இந்த படலத்தை முடிவிக்கிறார். இந்த படலத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் ஆங்காங்கே சில பாடல்களை வைத்துக் கொண்டு அருமையாக பேசிய அம்மா பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களை வாழ்த்தி மகிழ்கிறேன்.
அடுத்து அருமையான ஒரு படலம், பரசுராம படலம். அவர்கள் சொன்னதை போல மிகச்சிறந்த மிகச்சிறிய ஐயா படலம். ஐயா தடங்களுக்கு மன்னிக்க வேண்டும். இன்னொரு 5 ஐயா நிமிடத்துல முடிச்சிடலாம் ஐயா, முடிச்சிடலாம். அது சின்ன படம் தான், முடிச்சிடலாம். நன்றி நன்றி. அந்த தீபன் ஐயா சொல்லும் பொழுது ஒரு அருமையான செய்தியை சொன்னார்கள். இவங்க எல்லாம் திரும்பி வருகிறார்கள். திரும்பி வர்ற போது அந்த மக்கள் எல்லாம் எல்லோருக்கும் மனசே இல்லையா. மிதிலை மக்களுக்கெல்லாம் கூடவே வருகிறார்கள். அவர்கள் எப்படி வந்தார்கள் என்பதை சொல்வதற்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்லுவான். நன்மாநகர் உறைவார் மனம் நனி பின் செல்ல. முதலிலே தசரதன் செல்கிறான், அடுத்தாலே ராமன் ராமனும் அவனுடைய தம்பியரும் செல்கிறார்கள். பின்னாலே இந்த மக்களுடைய மனங்கள் எல்லாம் போகிறது என்று அந்த ஒரு 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 2-3 நாட்கள் நிகழ்ச்சியிலேயே இந்த ராமன் சீதை மேல் அவர்கள் வைத்திருந்த பிரியத்தை காட்டுவதை போல இங்கே அருமையாக அந்த செய்திகளை எல்லாம் சொன்னார்கள். இந்த சகுனம் பார்க்கிறது என்பது இன்றைக்கு கூட என்னுடைய சிறு வயதிலே எனது தந்தையார் பார்ப்பார். காகம் வலம் பாஞ்சிட்டலா போ இனிமே அப்படின்னு புறப்பட்டு வரும்போது வலம்பாயுதல், காகம் வலம்பாயுதல், மயில் வலம்பாயுதல், இதெல்லாம் என்னாச்சுன்னா நல்ல சகுனம். இவையே மாறி சென்றால் அதுக்கு நிறைய பட்சிகளை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அந்த செய்திகளையும் கம்பன் பழித செய்தியை அவர்கள் அருமையாக சொன்னார்கள். அந்த பரசுராமனுடைய வருகை, அந்த வருகையை சொல்வதற்கு அவன் எவ்வளவு ஒரு கோபத்தோடு வந்தான் என்பதை ஐயா அவர்கள் அருமையாக பதிவு செய்தார்கள். கம்பன் அதற்கென்றே ஒரு சந்தத்தை போட்டான். அந்த சந்தத்தை கூட ஐயா அவர்கள் தீபன் ஐயா அவர்கள் எடுத்துக்காட்டினார். வையோன் ஒளி தன் மேனியின் விரி சோதியின் மறைய அப்படிங்கிற பாட்டை இங்கே கோபத்தோடு வருகிறவனுக்கு இந்த சந்தத்தை போடுறான். பாழி புயல் உயர்திக்கிடை அடைய புடை பெயர சூழிச்சடை முடிவின் தொட அயல் வெண்மதி தோற்ற ஆழி புனலரிகர் எரிகால் நிலம் ஆகாயமும் அழியும் ஊழிக்கடை முடிவில் திரி உமைகேழ்வனை ஒப்பான் வந்தான் என்று அவனுடைய கோபத்தை உரிய அந்த வீர நடையை பற்றி சொல்லும் பொழுது ஐயா அவர்கள் அந்த இதை நினைவுபடுத்தினார்கள். இன்னும் அடுத்த போற அந்த வில்லின் வரலாறுகளை எப்படி எல்லாம் கூறினார்கள் என்று சொல்லி இந்த இடத்திலே எனக்கு மிகவும் நான் ரசித்த இடம், மிகவும் என்னை கவர்ந்த இடம், அதையும் ஐயா தீபன் அவர்கள் அருமையான தொட்டார்கள். இந்த எல்லாம் முடிஞ்சு போச்சு. தசரன் அவர்கள் கூட ஒரு செய்தியை கேட்டார். பரசுராமன் ஏன் நம்முடைய தலைவர் பேசும்போது கூட ஏன் இப்படி எல்லாம் ராமன் மீது நம்பிக்கை இல்லாமல் இவன் எப்படி அவன் மீது பயந்தான் என்ற செய்தியை சொல்லும்போது அவர்களே அதற்கு அருமையான விடை கூறினார்கள். ராமன் மேல் கொண்ட அன்பு அதுதான் அவனுடைய குறைபாடு என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த குறைபாட்டினால்தான் அவன் பல துன்பங்களை அனுபவித்தான் என்பதையும் இந்த ராமகாவியத்திலே நாம் பார்க்க முடியும். அப்படி இப்பொழுது அந்த செய்தியை சொல்லும் பொழுது கடைசியில சொல்லிடுதான், நீ யாருன்னு வல்ல வாங்கின உடனே தெரிஞ்சு போகுது. ஆஹா, இப்பேற்பட்ட வில்லை எளிதாக வாங்கக்கூடியவன் தான் இவன் யார் என்பதை நம்முடைய பரசுராமன் தெரிந்து கொண்ட பின் தான் அவனை வணங்கி விட்டு என்னுடைய சொல்லும் பொழுதுதான் ராமன் இப்போ வில்ல வாங்கிட்டு வில்ல வளைச்சிட்டேன், என்னுடைய அம்பு வளைச்சிட்டோம்னா அது இடைப்பெறாம எங்கேயாவது போய் இலக்குக்கு போகணும், என்ன செய்யுதுன்னு என்னுடைய தவ வலிமையை எல்லாம் வாரி மீழ்க என்று அவன் கேட்டதாகவும் அதையே வாரி மீண்டது என்பதையும் அருமையாக வாரியார் சொன்ன செய்திகளை வைத்து இங்க அருமை அந்த ஒண்ணு பரசுராமனுடைய அந்த ஆணவம் சிதைந்தது. அதன் காரணமாக அவனுடைய தவம் எல்லாம் ராமனிடம் போயிட்டு அவன் ராமனிடம் இந்த தவத்தை எல்லாம் கொடுப்பதற்கும் சிவதனுசுவை கொடுப்பதற்கும் இங்கே வந்தான் என்ற செய்தியைத்தான் இங்கே நாம் பார்க்க முடியும். அப்படி ஒரு செய்தியை அவர்கள் அருமையாக கூறினார்கள். அந்த வில்லை கூட இந்த வில்லு ராமனுடைய வில் அவனுடைய தவத்தை எல்லாம் வாரி மீண்டது என்று ஒரு அருமையான தொடர் இது. இந்த எங்கே எல்லாம் ராமனுடைய அம்பு போனா நிறைய இடங்களுக்கு நிறைய பேர்களை கொண்டு விட்டு அப்படியே போய் கொண்டிருக்கும். 3 இடங்களில் தான் ராமனுடைய அம்பு சென்று திரும்பியது. அதில் ஓர் இடம் இந்த இடம் வாரி அவருடைய தவத்தை வாரி மீண்டது. அடுத்தால வாலிவதை படலம், வாலிவதை படலத்துல கூட எத்தனையோ தாடக வதை படலம் இருக்கிறது, கரண் வதை படலம் இருக்கிறது. எங்கேயும் ராமனுடைய அம்பு திரும்பி வந்ததாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்த 3 இடங்களில் தான் ராமன் மிக வலுவான ஒரு எதிரியை சந்தித்திருக்கிறான் என்பதை
காட்டுவதைப் போல இந்த 3 இடங்கள் அவன் தன்னுடைய அந்த அவன் பிரம்மாஸ்திரத்தை ஏவினானா என்று பிரம்மாஸ்திரம் கூட அவனுடைய அன்பு, அந்த அன்பு தனிப்பட்ட அன்பு இந்த மூவருக்காக வைத்திருந்தது. இரண்டாவது வாலிக்கு வைத்த அன்பு. வாலிக்கு அந்த அம்பு கூட வாலி மேல் சொல்லு கையவன் நெகிழ்தலோடும் கடுங்கனை காலவேலி வெய்ய மார்பு அகத்துள் தங்காது உருவி மேற்கூற புகுந்து துய்ய நீர் கடலுள் தோய்ந்து தூய்மலர் அமரல் சூட்ட ஐயன் வெண் விடாத முதுகை விட்டு அகலாத கொற்றத்து ஆமம் வந்து சேர்ந்தது என்பார். 2வது இடம். 3வது இடம் இந்த மராமர படலங்கள்லாம் போச்சு. அங்கெல்லாம் கூட ராவணனுடைய அம்பு அவன் பின்னாலே வந்து அமர்ந்தது என்று சொல்லவில்லை. ராவணனை கொல்ல நேரத்திலே தான் இவனுடைய அம்பும் அந்த போய் ராவணன் மேலே உருவி சென்று கடலிலே சென்று பார்க்கடலிலே சென்று என்று சொல்லுவார். ஆர்க்கின்ற வானவர்தம் அந்தணரும் முனிவரும் தூர்க்கின்ற மலருடர் போய் பார்க்கடலுள் துய்ய நீராடி தேர்க்குன்ற ராவணந்தன் செழுங்குருதி பெரும் பறவை நீர் சேல் சென்று கார்க்குன்றம் அணையான் தன் கடுங்கனை புட்டிலில் நடுவன் வந்து அமர்ந்தது. ஆகவே அற்புதமான ஒரு பானம் தொடுத்த இடம் இந்த முதலிலேயே வருகிறது. அதுதான் அந்த தவங்களை எல்லாம் மாறி மீண்ட இடம். அடுத்து திருப்பி அருமையான செய்திகளை எல்லாம் வந்து முடிஞ்ச உடனே இவங்க வந்தது. அப்புறம் யுதாசித்து இவருடைய மாமன் அவருடன் அவன் போனது என்ற செய்தியை அவர்கள் அவங்களோட போய் இதற்கு கூட தசரதன் வேண்டுமென்றே இப்படி அனுப்பி விட்டுட்டு ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று நினைத்தான் என்று எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அது சரியான செய்தியாக தெரியவில்லை. ஏன்னா போனதுக்கு அப்புறம் 12 ஆண்டுகள் இவர்கள் மிதிலையிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு அப்புறம் தான் இவன் ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனாலும் அந்த அதை உறுதிப்படுத்துவதை போல அவன் சொன்ன செய்தியை பூன் ஒளிர் பரதனை பார்த்து தசரதனுடைய சொல் பூன் ஒளிர் மார்ப நீ போதி என்றுதான் சொன்னான். ஓய்வா என்று சொல்லி இருக்க வேண்டும். அந்த அமங்கலமான ஒரு சொல்லை நீ போதி என்று சொன்னதனால்தான் அவன் திரும்பி வரும்போது தசரதன் உயிரோடு இல்லை என்ற செய்தியை சொல்வதற்காக கம்பன் இப்படி ஒரு அமங்கலமான வழி அனுப்புதலை வைத்திருக்கிறானோ என்று எல்லாம் பெரியவர்கள் பேச கேட்டு இருக்கிறேன். இப்படி 2 ஒரு அருமையான படலங்களை எடுத்துக்கொண்டு அற்புதமான உரையை தந்து நம்மளையும் அற்புதமாக சிந்திக்க வைத்த அந்த 2 பெரும் பேச்சாளர்களையும் பாராட்டி வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிகவும் சிறப்பான ஒரு கருத்துரையை வழங்கியிருக்கின்றீர்கள். 2 பேச்சாளருடைய படலங்களையும் எடுத்து அவற்றில் முத்தாய்ப்பாக இருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து தங்களுடைய கருத்துரைக்கு வலு சேர்த்து இங்கே வழங்கியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு எங்கள் வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக நன்றி கூற கலந்துகிறோம். இப்பொழுது முறைப்படி நன்றி கூறுவதற்கான நேரம். வெள்ளி இலக்கிய மேடையின் 97வது நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களுக்கு முதலில் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக இந்த வெள்ளி இலக்கிய மேடைக்காக ஒரு பாராட்டு பாடலை எழுதிய கூமாப்பா கபிலன் அவர்களுக்கும் அந்த வரிகளை எல்லாம் இசையோடு இனிமையாக பாடிய ஹைதராபாத் ரவிசுந்தர் அவர்களுக்கும் நன்றியினை கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். சிறப்பானதொரு தலைமை உரையும் ஆற்றி அதற்கு முன்னுரையும் பின்னுரையும் வழங்கிய ஐயா கேஜிஆர் அவர்களுக்கும், சிறப்பானதொரு உரையை கடிமண படலத்தை பற்றி ஆற்றிய அம்மா பான்மதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும், பரசுராம படலத்தை பற்றி மிகவும் அருமையாக ஒரு விரிவுரையாளர் போல நமக்கெல்லாம் எடுத்து கூறிய நெல்லை தீபன் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே கருத்துரை வழங்கி அனைவரையும் பெருமைப்படுத்திய ஐயா பொன் வேல்மயில் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே தொழில்நுட்பத்தில் உதவி செய்து மிக சிறப்பாக தொழில்நுட்பத்தை நடத்தி வந்த ஆர்சி குமரன் ஐயா அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட டாக்டர் கமலா நேரு அவர்களுக்கும், ஐயா ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், அம்மா கே சரஸ்வதி அம்மாள் அவர்களுக்கும், கனக சபாவதி அவர்களுக்கும், கூமாப்பா கபிலன் ஐயா அவர்களுக்கும், கிருஷ்ணமூர்த்தி ரங்கசாமி ஐயா அவர்களுக்கும், முகவை திருநாரன் அவர்களுக்கும், KS ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், செந்தில்குமார் மாசிலாமணி அவர்களுக்கும், அம்மா சிவரஞ்சனி அவர்களுக்கும், சாக்ரட்டிஸ் கணேசன் அவர்களுக்கும், ஐயா அசோக் அவர்களுக்கும், கவிஞர் சீனி ரவிபாரதி அவர்களுக்கும்,
எங்கள் வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக மிகவும் அன்புடன் கலந்த நன்றியினை கூறி இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றது போல் அடுத்து வருகின்ற நிகழ்ச்சியிலும் அனைவரும் வெறும் திரளாக இன்றைக்கு கிட்டத்தட்ட 25 பேருக்கு மேல் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த கம்பராமாயண படத்தை பற்றி பேசுகின்ற பொழுது இது போன்ற சான்றோர் பெருமக்கள் எல்லாம் கலந்து கொண்டு வெள்ளி இலக்கிய மேடையை பெருமைப்படுத்த வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாராவது நன்றி உரையில் பேர் சொல்ல மறந்துவிட்டால் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.